எல்லாருக்கும் ஹாப்பி சாபத். நம்ம லெசன் ஸ்டடி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஐ ரிக்வெஸ்ட் பாஸ்டர் டு ப்ளீஸ் ஆஃபர் அ வேர்ட் ஆஃப் ப்ரேயர். நல்ல பிதாவே, இந்த அருமையான வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். என்னுடைய கண்களை திறந்து உடைய வேத வஸ்திரங்களை அறிந்து கொள்ள கிருபை புரியுங்க. நடத்துகின்ற மகன் மூலமாய் நாங்கள் இன்னும் அநேக சத்தியங்களை அறிந்து கொள்ள கிருபை தாருங்க. கிறிஸ்துவின் மூலம் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். ஓகே, ஸோ நம்ம இன்னைக்கு ஒரு புது குவார்ட்டருக்குள்ளே நம்ம என்டர் ஆகிருக்கோம். ஸோ அந்த குவார்ட்டர் புக் ஐ ஹோப் எல்லாருக்கும் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். டைட்டில் என்னன்னு பார்த்தீங்கன்னா க்ரோயிங் இன் ரிலேஷன்ஷிப் வித் காட் அப்படின்ட்டு பார்க்குறோம். ஸோ இதோட ஆத்தரை பற்றி ஐ திங்க் நார்மன் அங்கிள் போன வாரமே நம்மளுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க. ஸோ நான் திரும்ப அவங்கள பற்றி நான் சொல்ல போகல. பட் யாரெல்லாம் லெசன் படிச்சிங்க? ஆனால் எல்லாருக்கும் புக் இருக்குல்ல, பட் ஸ்டில் யாரெல்லாம் படிச்சிங்க அப்படின்னு தெரில. பட் படித்தவங்களுக்கு தெரியும் தட் த லெசன் வாஸ் ரியலி நைஸ். ரொம்ப சிம்பிளாக இருக்குது. ஒரு கிறிஸ்டியன்ட்டு இல்லாமல் யார் கேட்டாலுமே ஒரு காட் கூட ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்ட்டு உணர்ந்தாங்க அப்படின்னா இந்த குவார்ட்டர் என்ன பண்ணும், நம்மளுக்கு அதை எம்ஃபசைஸ் பண்ணி நம்மளை அது க்ரோ பண்ணுறதுக்கு அது நம்மளை ஹெல்ப் பண்ணும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ லெசனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அந்த இன்ட்ரோடக்ஷன் பார்ட்டை நான் படித்தப்போ எனக்கு ஃபியூ இன்ட்ரெஸ்டிங் தாட்ஸ் வந்துச்சு. ஸோ அதை அவங்ககிட்ட ஷேர் பண்ணி நம்ம நான் லெசனுக்குள்ளே போகலான்னு நினைக்கிறேன். ஸோ க்ரோயிங் இன் அ ரிலேஷன்ஷிப் வித் காட் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது எல்லாருக்குமே என்னது இருக்குது அப்படின்னா, ஏதாவது ஒரு பிரச்சனையோ கஷ்டமோ ஏதோ ஒன்று இருக்குது. ஆனால் என்ன தான் இருக்குது அப்படின்னா, எல்லாருக்கும் கடைசியில் we still want to have a good relationship with Christ. நம்மளோட கடவுள்கிட்ட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் வேணும் அப்படின்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம பர்ன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறோம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ எல்லாருக்குமே இப்போது கடவுளை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு எல்லாருக்கும் கேட்டால் எல்லோரும் என்ன சொல்லுவோன்னா, எல்லோரும் ஒன்று ஒன்று சொல்லுவோம் இல்லையா? கரெக்டாக இல்லையா? ஆல் ஆஃப் அஸ் வில் டெல் ஒன் டிஃப்ரெண்ட் திங் அபவுட் ஹூ காட் இஸ் டு யூ, வாட் இஸ் யுவர் ரிலேஷன்ஷிப் வித் ஹிம் அப்படின்னு கேட்டோன்னா எல்லோரும் ஒன்று ஒன்று சொல்லுவோம். அதுக்கு ஏதாவது ஒரு கரெக்ட் ஆன்சர் இருக்கா அந்த கொஸ்டினுக்கு? கண்டிப்பாக அந்த கொஸ்டினுக்கு ஒரு கரெக்ட் ஆன்சர் இல்லை. எல்லாருக்குமே காட் இஸ் அ பர்சனல் காட், இஸ் நாட் அ காமன் காட். எல்லாருக்கும் ஒரு பர்சனல் காடாக இருக்கிறதுனால என்ன இருக்குது அப்படின்னா, எல்லாருக்கும் ஒன்று ஒன்றா என்ன கடவுள் ஒருத்தருட்டு ஒரு மாதிரி இருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளே எடுத்துப்போமே, வீட்டில் நம்ம எல்லோரும் எப்படி இருக்கோம், சர்ச்சில் எப்படி இருக்கோம் இல்லையா? வீட்டிலே ஒரு மாதிரி இருக்கோம், ஆனால் சர்ச்சில் வந்தால் வேறு மாதிரி இருக்கிறோம் அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ ஆனால் காட் என்னவா இல்லை, மாற மாட்டேன்றாரு. பட் அவங்களுக்கு எப்படி எப்படி காட் ரிவீல் பண்ணியிருக்காங்களோ அவங்கள அந்த மாதிரி பர்சனலாக இருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ உங்களோட டிவோஷனல் லைஃப்பை நீங்கள் ரினியூ பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, சரி கடவுள்கிட்ட நான் க்ளோஸாக வரணும்னு நினைக்கிறேனால என்ன முடியல அப்படின்னா என்ன பண்ணலாம், இந்த குவார்ட்டர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்றது தான் இன்ட்ரடக்ஷனில் பார்க்குறோம். என்ன எம்ஃபசைஸ் பண்ணுறோம் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, நம்ம ரிலேஷன்ஷிப்பில் என்னென்னலாம் தடையாக இருக்குது, கடவுள் கூட இருக்கிற ரிலேஷன்ஷிப்பில் என்னென்ன தடையாக இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, ப்ரைட், ஹியூமிலிட்டி, ஃபெய்த் அண்ட் நாலேஜ், சின் அண்ட் காட்ஸ் லா, இது எல்லாமே நம்மளுக்குள்ளே இருக்குதான். ஒரு மனிதனாக நம்மளுக்கு என்ன இருக்குது, பொறாமை இருக்குது, நம்பிக்கையில் ஏதோ பிரச்சனை இருக்கலாம். சிலவங்க ரொம்ப தாழ்ந்து போகிறாங்க. நம்மளுக்கு ஞானமே சிலவங்களுக்கு பிரச்சனையாக இருக்குது அப்படின்றாங்க. பாவம் ப்ளஸ் காட்ஸ் லா இதெல்லாமே நம்மளுக்குள்ளே இருந்தால் தான் ஒரு காட் கூட ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்தோன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம எப்படி பெட்டர் பண்ணலாம், நம்ம எப்படி இன்னும் காட்கிட்ட க்ளோஸாக வளரலாம் அப்படின்றதையுமே சொல்லிக் கொடுக்குறது தான் இந்த குவார்ட்டரில் நம்ம படிக்க இருக்கிறோம். ஸோ நம்ம இந்த வேர்ல்டில் நிறைய ரிலேஷன்ஷிப்ஸில் நம்ம இருக்கிறோம். நம்ம பேரண்ட், சன்னு, இல்லை சோஷியல் ஒர்க்கர்ஸ், கோவர்க், இது மாதிரி நிறைய ரிலேஷன்ஷிப்ஸ் நம்மளுக்குள்ளே இருக்குது. எல்லாமே ரொம்ப முக்கியமானதும் தான். ஆனால் எல்லாத்துக்குன்னா முக்கியமானதும் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான ரிலேஷன்ஷிப்னா எது தானா? ஒரு உறவு அப்படின்னா அது கடவுளுக்கும் நம்மளுக்கும் இருக்கிற ஒரு உறவு. இது நம்ம என்ன பண்ணக்கூடாதான், பில்ட் பண்ணுறதுக்கு, அப்புறமா அதை இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணக்கூடாது, இன்றைக்கி இல்லை நாளைக்கு நான் மாறிக்கிறேன் கடவுளே அப்படின்னு நம்ம என்ன பண்ணக்கூடாதான், டிலே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்களாம். ஸோ எலன் ஜி ஒயிட்டோட ஒரு கோட் இந்த இன்ட்ரோடக்ஷனில் இருக்குது, டிசைர் ஆஃப் ஏஜஸ்லேருந்து. என்ன அப்படின்னா, அ கன்சிஸ்டன்ட் லைஃப் இஸ் இன் கிரைஸ்ட் இஸ் அ கிரேட் மிராக்கிள் அப்படின்னு சொல்கிறாங்க. எலன் ஜி ஒயிட் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, அ கன்சிஸ்டன்ட் லைஃப் இன் கிரைஸ்ட் இஸ் அ கிரேட் மிராக்கிளாம்.
அப்போ கடவுளோட ஒரு ரிலேஷன்ஷிப்ல கன்சிஸ்டண்டா இருக்கிறோம் அப்படின்னால அதுவே என்னதான் அதிசயம் அப்படின்றாங்க. அது வந்து அந்த காலத்துல 1800s இருந்த லைஃப் ஸ்டைல்லே வந்து அவங்க பார்த்துட்டு அப்படி சொல்றாங்க அப்படின்னா 21st செஞ்சுரியில இருக்க நம்மளுக்கு எப்படி இருக்கும்? நம்மளுக்கு வந்து இட் இஸ் மோர் ஆப்ட் அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. ஏன்னா நம்மளுக்கு இருக்கிற பிஸி லைஃப்ல வந்து இட் இஸ் ஈவன் மோர் அ கிரேட் மிராக்கிள் டு ஃபைண்ட் டைம் டு ஸ்பெண்ட் டைம் வித் காட். நம்ம 24 ஹவர்ஸில் ஒரு ஃபியூ ஹவர்ஸ் வந்து கடவுள் நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு நம்ம சொன்னாலே வந்து அது வந்து பெரிய விஷயமா வந்து நம்மளுக்கு இருக்குது. அது வந்து ஒரு மிராக்கிள் தான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணோம், அந்த இதை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு நம்ம பார்க்க போகிறோம். சரியா? ஸோ நம்ம லெசனுக்குள்ளே வருவோம். ஃபர்ஸ்ட் லெசனோட டைட்டில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ரியாலிட்டி செக் அப்படின்ட்டு இருக்குது. தமிழில் யாராவது அவங்க டைட்டில் வாசிக்கிறீங்களா? அங்கிள் ஓகே, உண்மை நிலையை உணர்த்துதல் அப்படின்னு வந்து பார்க்குறோம். அப்போ என்ன படிக்க போனோம் அப்படின்றத வந்து டைட்டிலோட வச்சு பார்த்தோன்னா நம்ம என்ன நிலைமையில இருக்கிறோம் அப்படின்றத ஃபஸ்ட்டு உணர்ந்தா தான் நம்ம வந்து பெட்டராக முடியும் அப்படின்றத பார்ப்போம். யாராவது மனப்பாட வசனத்தை வாசிங்க. யோவான் 15வது அதிகாரம் 9வது வசனம், ஜான் 15:9. ஓகே ஓகே. ஸோ காட் வந்து என்ன சொல்கிறாங்க, இது வந்து யார் சொல்கிற வேர்ட்ஸ்? இது இயேசு சுவாமி நம்மளை பார்த்து சொல்கிற சில வார்த்தைகள்லாம் இருக்குது. என்னது? எப்படி பிதாவானவர் என்கிட்ட அன்பு காட்டினாரோ அதே அன்பு தான் நான் உங்கள்கிட்டையும் காட்டுறேன், நீங்களும் என்ன பண்ணுங்கள் அந்த அன்பில் நிலைத்திருங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த லவ்வை பற்றி, ஃபாதர்ஸ் லவ் இல்லை ஜீசஸ் லவ்வை பற்றி நம்ம என்ன பண்ணுவோம், இந்த லெசனோட கடைசியில் வந்து நம்ம வந்து அதை வருவோம். ஸோ சாட்டர்டே லெசனை பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டின்ஸோட வந்து ஆரம்பிக்கிறாங்க. உங்களோட ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குது கடவுளோட? உங்களோட ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குது? இஸ் இட் வைப்ரண்ட் அண்ட் ஸ்ட்ராங் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. எப்படி இருக்குது அப்படின்னு வந்து என்ன பண்ணுங்கள், நீங்கள் உங்களுக்குள்ளே வந்து உங்களை அனலைஸ் பண்ணி என்ன பண்ணுங்கள், ஆன்சர் பண்ணலாம். எல்லாருக்கும் விதவிதமாக இருக்கலாம். மேபி எனக்கு வந்து ரொம்ப வீக்காக இருக்கலாம், இன்னொருத்தவங்களுக்கு வந்து ஸ்ட்ராங்காக இருக்கலாம், கடவுள் கூட டெய்லி கம்யூனிகேட் பண்ணுறதா இருக்கலாம். ஸோ எல்லாருக்கும் என்னதான் நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு ஸ்டேஜஸ் ஆஃப் அந்த ரிலேஷன்ஷிப்பில் நம்ம இருக்கலாம். Do you spend time investing in this relationship, searching his inspired word and talking to him as a friend? நீங்கள் இந்த என்னது கடவுளோட இந்த உறவில் இருக்கிறப்போ அந்த உறவை வந்து நீங்கள் ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்களா, அதுக்கு ஏதாவது முயற்சி எடுக்கிறீங்களா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. இப்போ நம்ம வந்து வீட்லேயோ இல்லை நம்மளுக்கு தெரிஞ்சவங்க கூட ஃப்ரெண்ட்ஸ் கூட ஏதோ சண்டை வந்துருச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், அதை எப்படியாவது ஃபிக்ஸ் பண்ண பார்க்குறோம்ல, அதை சரிப்படுத்துக்கு நம்ம என்ன பண்ணுறோம், சரி கொஞ்சம் நம்ம என்ன பண்ணலாம், தாழ்ந்து போகலாம், பரவாயில்ல போனால் போகுது, ஃப்ரெண்டு தானே, அப்பா தானே, அம்மா தானே அப்படின்னு என்ன பண்ணுறோம், கொஞ்சம் இறங்கி போகிறோம். இந்த மாதிரி நம்ம கடவுள்கிட்ட இருக்கிறோமா நம்ம ரிலேஷன்ஷிப்பில் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. இஃப் ஸோ ஹவு மச் டைம் டு யூ ஸ்பெண்ட் டூயிங் இட்? அப்படி நீங்கள் அந்த ரிலேஷன்ஷிப்பை கடவுள் கூட இருக்க அந்த உறவை வந்து நீங்கள் சரி பண்ணுறதுக்கு ஏதோ பண்ணுறீங்க அப்படின்னா எவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னு வந்து கேட்குறாங்க. சரியா? ஸோ இதெல்லாம் வந்து எதோட கம்பேர் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னா நம்ம பர்சனலாக நம்ம நடந்துட்டு இருக்க இஷ்யூஸோட நம்ம கனெக்ட் பண்ணி பார்த்தோன்னா நம்ம பார்க்கலாம். ஓகே. ஸோ அந்த செகண்ட் பேராவும் பார்த்தீங்கன்னா ஆர் யூ ஆல்சோ கம்பெல்ட் டு ஷேர் வித் அதர்ஸ் அபவுட் யுவர் ரிலேஷன்ஷிப் வித் காட்? இப்போ யாரோ ஒருத்தவங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா என்ன பண்ணுவோம் அப்படின்னா அவங்கள பற்றி என்ன பண்ணுவோம், வேறவங்ககிட்ட போய் பெருமையாக பேசுவோம் இல்லையா? ஓ எனக்கு எங்கள் அப்பா வந்து இப்படி பண்ணாங்க, எனக்கு அப்பா இப்படி பண்ணாங்க, எங்கள் அம்மா வந்து நான் கேட்டேன் எனக்கு இப்படி அவங்க விட்டு கொடுத்துட்டு எனக்கு இது பண்ணாங்க அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவோம், ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட வந்து நம்ம பெருமையாக வந்து அவங்கள பற்றி பேசுவோம். அந்த மாதிரி நம்ம கடவுள் பற்றி பேசணுமா அப்படின்ட்டு நம்மளுக்கு நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னும் நிறைய அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்குது. ஆனால் இது வந்து காட்ஸ் பர்ஸ்பெக்டிவ்ல நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இன்னொரு ஃபியூ கொஸ்டின்ஸ் வந்து இருக்குது. ஆர் இன்ஸ்டெட் ஹேஸ் யோர் ரிலேஷன்ஷிப் வித் காட் waned ஓவர் டைம்? அதாவது உங்கள் டைம் போக போக ஓகே ஸ்ட்ராங்காக இருந்தீங்க ஃபஸ்ட்டு, போக 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 அந்த அருமை தெரியாமல் என்ன ஆயிடுச்சு, அப்படியே அது வந்து ஏதோ கேஷுவலான ஒரு ரிலேஷன்ஷிப் மாதிரி ஆயிடுச்சா அப்படின்னு வந்து கொஞ்சம் கொஸ்டின்ஸ் என்ன ஆகுது, இப்போ சேஞ்ச் ஆகுது. இஃப் it's there at all, yes, and you check in from time to time, but to be honest it's not as strong as it used to be. முன்னாடி எப்படி உங்கள் ரிலேஷன்ஷிப் கடவுளோட இருந்துச்சோ அந்த மாதிரி இப்போ இல்லை அப்படின்னா என்ன பண்ணுறீங்க, அப்பப்போ ஒரு ஃபியூ ஹவர்ஸஸ் டைம் கிடைக்கிறப்போ, இல்லை எப்பயோ ஒரு வாட்டி என்னது கொஞ்சம் ப்ரேயரு, இல்லை சர்ச்சுக்கு வந்துட்டு போகிறேன் வாரம் வாரம் அது போதும் அப்படின்னு நம்ம என்ன பண்ணுறோம், சும்மா
ஜஸ்ட் இன் டச், ஏதோ லாங் லாஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எனக்குலாம் நான் காலேஜ் முடிச்சு ஆல்மோஸ்ட் 5 இயர்ஸ் ஆகுது. என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட நான் பேசுவேன் அப்படின்னா இல்லை, ரொம்ப ரேராக தான் பேசுவேன். அப்போ அந்த மாதிரி ஜஸ்ட்டு ஓகே ரொம்ப வருஷமாக எனக்கு தெரியும் கடவுளை, அதனால் ஓகே சும்மா ஹாய் பாய் அப்படி சொல்கிற ஒரு ரிலேஷன்ஷிப்புக்கு வந்துட்டோமா கடைசியா அப்படின்றதையும் என்ன பண்ணோம், we have to question ourselves. Or perhaps you're somewhere in between. அந்த பக்கமும் இல்லாமல் இந்த பக்கமும் இல்லாமல் பைபிள் சொல்கிற மாதிரி நம்ம எப்படி இருக்கிறோமா, லூக் வாமாக இருக்கிறீங்களா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. லூக் வாம்னா தமிழில் என்ன பாஸ்டர்? வெது வெதுவாக இருப்பீங்களா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. சூடாகவும் இல்லாமல் அனலாகவும் இல்லாமல் வெது வெதுப்பாக இருக்கிறோமா அப்படின்றத வந்து கேட்குறாங்க. சரியா? Have you ever wondered if angels pondered why we don't live in adoration of our Savior and Redeemer? எப்படியாவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா, எதுக்கு ஏஞ்சல்ஸ் வந்து நம்மளை பார்த்துட்டு எதுக்கு இவங்க வந்து கடவுளை வந்து துதிச்சுக்கிட்டு நன்றியாக இருக்க மாட்டேன்றாங்க அப்படின்னு வந்து ஏஞ்சல்ஸ் யோசிப்பாங்க அப்படின்னு நம்ம எப்பயாவது யோசிச்சிருக்கோமா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. எதுக்கு அப்படி யோசிப்பாங்க அப்படின்னு நான் யோசிச்சு பார்த்தப்போ, எதுக்குன்னா அவங்க கடவுளை வந்து பார்க்குறாங்க, அவங்க எவ்வளோ நல்லா இருக்காரு, எவ்வளோ உத்தமமாகவும் ஹோலியாக இருக்கிறாரு, அப்படிப்பட்ட ஒரு கடவுள் இவங்க கிடச்சிருக்காங்களே, எதுக்கு இவங்க இன்னும் க்ளோஸாக வரல அப்படின்னு தான் வந்து அவங்க யோசிப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ லாஸ்ட்டாக வந்து அந்த சாட்டர்டே லெசனில் பார்த்தோம் அப்படின்னா, இன்டீட் we cannot move from where we are to some place better until we take a honest reality check of ourselves and listen to the solution that Jesus describes. ஸோ நம்ம இப்போ ஜீசஸோட இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து பெட்டர் ஆக்கணும் அப்படின்னு நம்ம நினச்சோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுமா இருக்குது அப்படின்னா, நம்ம இப்போ எந்த நிலையில் இருக்கோம் அப்படின்றத நம்ம என்ன பண்ணுமா, உணரணுமா. அதை உணராமல் நாம் என்ன பண்ண முடியாது, அந்த உறவை வந்து சரிப்படுத்த முடியாது. சரியா? ஸோ இந்த வாரத்தோட லெசன் நான் என்ன தான் பண்ண போகிறோம், நம்ம எந்த நிலையில் இருக்கோம் அப்படின்றத நம்ம உணர்றதுக்கு தான் நம்மளுக்கு இந்த லெசனை கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன பண்ணுவோம், சண்டே லெசனுக்குள்ளே குயிக்காக வரும். சண்டே லெசனோட டைட்டில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர் கண்டிஷன், நம்மளோட சூழ்நிலை என்ன இருக்குது அப்படின்றது தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். சரியா? அங்கேயுமே வந்து நிறைய கொஸ்டின்ஸு நிறைய வேர்சஸ் எல்லாம் இருக்குது. பட் we will look at some important one. ஃபர்ஸ்ட் ஒரு கொஸ்டின் என்ன இருக்குது அப்படின்றத பார்ப்போம். Have you ever wondered what Jesus might say if he were to describe your relationship with him right now? நம்ம லெசன் ஸ்டார்டிங்கில் நான் கேட்டேன், உங்களோட ரிலேஷன்ஷிப் கடவுளோட எப்படி இருக்குது அப்படின்னு எல்லார்ட்டையும் கேட்டேன்னா எல்லாரும் என்ன சொல்லுவோம், ஒவ்வொன்றா சொல்லுவோம் கடவுளை பற்றி. அந்த மாதிரி இப்போ கடவுள்கிட்ட நீங்கள் போயிட்டு கடவுளே என் கூட இருக்கிற ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னா ஜீசஸ் என்ன சொல்லுவார் அப்படின்னு என்ன பண்ணுங்க, நீங்களே யோசிச்சு பார்த்துக்கோங்க. பிகாஸ் எல்லாமே இது வந்து கடவுளுக்கும் எனக்கும் இருக்கிற பர்சனலான ஒரு ரிலேஷன்ஷிப். ஸோ நம்ம என்ன பண்ணுவேன்னா அதை பப்ளிக்காக நம்ம டிஸ்க்ளோஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. வில் கீப் இட் பர்சனல். அப்போது கடவுளுக்கு வந்து என்னையை பற்றி அவர் கூட இருக்க உறவை வந்து அவர் வர்ணித்து சொன்னாரு அப்படின்னா நல்லதாக சொல்வாரா கெட்டதாக சொல்வாரா, இல்லை அவருக்கு பிடிக்காத மாதிரி லூக்வாமாக இருக்குன்னு சொல்வாரா அப்படின்னு நம்ம யோசிக்க வேண்டிய ஸ்டேட்டில் இருக்கும். அந்த ஒரு கண்டிஷனில் தான் இருக்கும். சரியா? ஸோ இப்படி இருக்கும்போது காட் வந்து நமக்கு தெரிஞ்ச அந்த லவுடேஷியன் சர்ச்சுக்கு கொடுத்த அட்மானிஷனை தான் வந்து ஒரு பேஸாக எடுத்து இந்த வாரத்தோட லெசனை வந்து நம்ம படிக்கிறோம். ஸோ ரெவலேஷன் சாப்டர் 3 verse 14 22 வரைக்கும் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா ஏஞ்சல் வந்து அந்த லவுடேஷியன் சர்ச்சுக்கு வந்து கொடுக்குற அட்மானிஷனை தான் வந்து பார்க்குறோம். இன்ஃபேக்ட் லவுடேஷியன் சர்ச்சை பற்றி நம்ம பேச ஆரம்பித்தாலே நம்மளுக்கு என்ன தான் தெரியும், லூக்வாமாக இருந்தாங்க, அனலாகவும் இல்லாமல் குளிராகவும் இல்லாமல் எப்படி இருந்தாங்களாம், வெது வெதுப்பாக இருக்கிறாங்க. உங்களை எப்படி தான் இருக்கேன், எனக்கு வந்து ஐ ஃபீல் லைக் ஐ ஹாவ் டு வாமிட் யூ அவுட், உங்களை வந்து துப்புறதுக்கு தான் வந்து எனக்கு வந்து வருது அப்படின்லாம் வந்து இருக்கிறத நம்ம வசனத்தை நம்ம பார்க்குறோம். சரியா? அது டைம் இல்லாததுனால நான் என்ன பண்ணல, அந்த ஃபுல் வர்ஸ் அந்த செக்ஷன் வந்து நான் படிக்கல. பட் நீங்கள் வாசித்து பார்த்துக்கோங்க, ரெவலேஷன் சாப்டர் 3 verse 14 22 வரைக்கும். ஸோ நம்ம இப்போ இந்த சர்ச்சஸ் எல்லாம் நம்ம எடுத்து ப்ராஃபஸி டைமில் நம்ம படித்தோன்னா நம்ம என்ன சர்ச் தான் நம்ம ரிலேட் பண்ணிக்கிறோம், லவுடிஷியன் சர்ச் டைமில் தான் நம்ம இருக்கிறோம் அப்படின்னு நம்ம பார்க்கணும்ல. அப்போ கடவுள் நம்மளை வந்து எப்படி டிஸ்கிரைப் பண்ணுவாருன்னு நம்ம கேட்டோம்ல. அப்போ கடவுள் நம்மளை என்ன பண்ணுறாரு, இந்த சாப்டரில் டிஸ்கிரைப் பண்ணி சொல்கிறார், அவரோட உறவு நம்மளோட எப்படி இருக்குது அப்படின்ட்டு அவர் விவரித்து சொல்கிறார். எப்படி இருக்காங்க கடவுளுக்கு, வெது வெதுப்பாக இருக்குது, துப்புனோன்னு தான் இருக்குது அப்படின்னு வந்து கடவுள் வந்து சொல்கிறாருன்னு பார்க்குறோம். ஆனால் ஸ்டார்ட் பண்ணும்போது எப்படி தான் ஸ்டார்ட் பண்ணார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெவலேஷன் சாப்டர் 3 verse 14 மட்டும் வாசிங்க.
ம் ம் ஓகே. ஸோ அப்போ லவ்தீஷன் சர்ச் எப்படி தான் இருந்தாங்களா? எப்படி இருந்தாங்க சொல்லுங்க. இல்லை, இந்த இந்த வசனத்தில் 14th சாப்டரில் ஸ்டார்டிங்கில் எப்படி தான் இருக்காங்க? சாரி, 14th verseல ஃபெய்த்ஃபுல்லாக இருக்காங்க. எப்படி இருக்காங்க? ஃபெய்த்ஃபுல்லாக இருக்காங்க அண்ட் ட்ரூ விட்னஸ் இன் த பிகினிங் ஆஃப் த கிரியேஷன் ஆஃப் காட். அப்போ ஆரம்ப காலத்தில் எப்படி தான் இருந்தாங்களாம்? உண்மையாகவும் உத்தமமாகவும் ஃபெய்த்ஃபுல்லாக வந்து என்ன இருக்காங்க? இருந்திருக்காங்க. அப்புறமா தான் என்னவா இருக்குது? கடவுளுக்கு துப்புணுன்ட்டு தோணியிருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த இதை நீங்கள் வாசிங்க அப்படின்னா லவுடிஷியன் சர்ச்சை பற்றி தான் சொல்லுது அப்படின்னு நம்ம படிக்கலாம். பட் நம்ம சொன்ன மாதிரி அதை வந்து நம்மளை பற்றி தான் டிஸ்கிரைப் பண்ணுது. ஏன்னா இப்போ தான் அந்த காலத்தை தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படின்றதுனால. ஸோ ஒரு கிறிஸ்டின் இண்டிவிஜுவலாக நம்ம இந்த லாஸ்ட் டேஸில் வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படின்னா நம்ம வந்து சூடாகவும் இல்லாமல் அனலாகவும் இல்லாமல் சாரி கோல்டாகவும் இல்லாமல் நம்ம இருக்கோம் அப்படின்னா என்ன லைஃப் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம், எப்படி நம்மளோட ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படின்றத நம்ம என்ன பண்ணோம் யோசித்து நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. நம்மளுக்கு வந்து என்னவா இல்லை. ஸோ இன்னும் லெசனில் நம்ம முன்னாடி வந்தோம்னா we don't need anything, we are neither cold nor hot because from our vantage point we don't need anything. நம்மளுக்கு எதுவுமே வந்து தேவை இல்லை அப்படின்ட்டு நம்மளுக்கு தோன்றதுனால தான் நம்ம என்ன பண்ணுறோமா நடுவில் இருக்கோம், வெதுவெதுப்பான ஒரு ஸ்டேட்டில் வந்து இருக்கிறோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. we don't need anything. நம்ம கண்ணோட்டத்தில் என்னது, கடவுளோட ஹெல்ப் அவ்வளோவா நமக்கு தேவையில்லை, எனக்கு நான் சம்பாதிச்சுக்கிறேன், நான் இருந்துக்கிறேன், எனக்கு வேற எல்லாம் ஓகே, ஐ டோன்ட் நீட் காட்ஸ் ஹெல்ப் அப்படின்ற மாதிரி தான் நம்ம இருக்கோம். அப்படின்றதுனால மேபி வி ஆர் கோல்ட் ஆர் ஹாட் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். நம்ம டேஸ் போக போக என்ன ஆகுது, கடவுளோட டைம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக லெஸ் ஆகிக்கிட்டே வருது அப்படின்றதான் நம்ம பார்க்கலாம். ஸோ இது ட்ரூவாக இருக்கான்னு உங்கள் லைஃப்பில் ட்ரூவாக இருக்கான்னு எனக்கு தெரியாது, ஆனால் என்னோடய லைஃப்பில் என்ன இருந்துச்சு, ட்ரூவாக தான் இருக்குது. ஆஸ் டேஸ் கோஸ் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆட் ஆக என்ன ஆகுதுன்னா கடவுள் கூட இருக்க ஸ்பெண்ட் பண்ணுற டைம் வந்து போராடி தான் அந்த டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி எனக்கு இருக்குது. உங்களுக்கெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்றது நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஸோ வேலைக்கு புதுசாக சேர்ந்துருப்போம், we might be going for work, வேறு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆட் ஆகிருக்கலாம் லைஃப்பில். இது எல்லாமே வந்து இன் அ பர்சன்ஸ் லைஃப் இருக்க வேண்டியது தான். பட் அதையும் தாண்டி தான் நம்ம என்ன பண்ண வேண்டியதாக இருக்குது, கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய டைமு அவர் கூட அந்த ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ணுறதுக்கு நம்ம we have to strive for it அப்படின்றத நம்ம பார்க்கணுமா இருக்குது. ஸோ இப்படி இருக்கிற ஒரு சர்ச்சுக்கு, இப்படி இருக்கிற ஒரு ஜனத்துக்கு, எப்படி அனலாகவும் இல்லாமல் குளிராகவும் இல்லாமல் இருக்கிற ஒரு ஜனங்களுக்கு கடவுள் என்ன அட்வைஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவோம், ரெவலேஷன் சாப்டர் 3 verse 18 and 19 வந்து வாசிப்போம். 18 19 வசனத்தை யாராவது வாசிங்க. ம் 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 ஓகே. ஸோ காட் என்ன சொல்கிறாங்க இங்கே, அந்த காலத்தில் வந்து ஏதாவது ஒரு பொருளை வந்து வாங்கணும் அப்படின்னா கடைக்கு போய்ட்டு என்ன பண்ணோம், நம்ம இப்போ வந்து காசு கொடுத்து நம்ம வாங்கிடுறோம். பட் அந்த காலத்தில் எப்படி இருந்துச்சுன்னா பார்ட்டர் சிஸ்டமும் இருந்துச்சு. அதாவது எனக்கு அது வேணும், என்கிட்ட இந்த பொருள் இருக்குது, நீ இது வாங்கிக்கோ, அது எனக்கு கொடு அப்படிம்பாங்க. அப்படி இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க, காசு இருந்தவங்க என்ன பண்ணுவாங்க, காசை கொடுத்து வாங்கிக்குவாங்க. சரியா? இந்த 2 டைப் ஆஃப் ஒரு எக்கனாமிக் எக்ஸ்சேஞ்ச் வந்து இருந்துச்சு. பொருள் இருந்துச்சுன்னா பொருளை கொடுத்து இன்னொரு பொருளை வந்து வாங்கிக்குவாங்க, இல்லைன்னா காசு கொடுத்து வாங்கிக்குவாங்க. சரியா? ஸோ இப்படி இருந்த ஒரு கான்செப்டை வச்சு தான் வந்து ஜான் என்ன பண்ணுறாரு, இப்போ இந்த காட் இந்த சொன்ன இந்த வேர்ஸுமே வந்து கொடுக்குறாங்க. ஆர் apathy for his gold, for his white garments and for his high slave. அதாவது நீங்கள் வந்து என்னவா இருக்கீங்க, buy of me gold tried in the fire that thou mayest be rich. நீங்கள் ஏன்ட்டு என்ன பண்ணுங்க, அந்த தீயினால் வந்து சுட்டரிக்கப்பட்ட அந்த தங்கத்தை என்ன பண்ணுங்க, என்கிட்டேருந்து வாங்கிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணுங்க, என்கிட்ட அந்த வெள்ளை அங்கேயே வந்து வாங்கிக்கோங்க, அது வச்சு நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, உங்களை க்ளோத் பண்ணிக்கோங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. தட் த ஷேம் ஆஃப் த நேக்கட்னஸ் டு நாட் அப்பியர். உங்கள் கண்ணில் வந்து க்ளீனாக தெரியறதுக்கு என்ன பண்ணுங்கள், என்கிட்ட வந்து என்ன பண்ணுங்கள், ஐ சால்வ் அப்படின்ற ஒரு இதை வந்து நீங்கள் வாங்கிக்கோங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அந்த லாஸ்ட் வேர்ஸ் தான் வந்து இம்பார்ட்டன்ட் ஆனது. as many as I love I rebuke and chasten, be zealous therefore and repent. இதெல்லாம் நான் என்ன பண்ணுறேன், உங்களுக்கு வந்து கொடுக்குறேன், என்கிட்ட நீங்கள் என்ன பண்ணுங்கள் வாங்கிக்கோங்க. பட்
நான் நேசிக்கிறவங்கள தான் நான் என்ன பண்ணுவேனா, ஐ ரிபியூக் அண்ட் சேசன், அவங்களுக்கு தான் வந்து நான் திட்டுவேன், அவங்கள தான் வந்து நான் அடிப்பேன் அப்படின்னு வந்து கடவுள் சொல்கிறார். அப்போ அப்படி அதனால நீங்கள் என்ன பண்ணுங்கள், பி ஜெல்லஸ் தேர்ஃபோர் அண்ட் ரிப்பெண்ட், அதனால் நீங்கள் எச்சரிக்கையாக இருந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், மனம் திரும்புங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இப்போ இந்த இது நம்ம பார்த்தோம் அப்படின்னா லாஸ்ட்டில் வந்து ஒரு கொஸ்டின் வந்து சண்டே லெசனில் இருக்குது. இந்த தாட்ஸ் எல்லாம் நம்ம வச்சு சண்டே லெசனில் முடிக்கிறதுக்கு வந்தோம் அப்படின்னா, if you find it painful to look at yourself and your own spiritual condition, what hope is offered for you in these verses for today? உங்களோட சொந்த வாழ்க்கையை பார்த்து, உங்கள் ஸ்பிரிச்சுவல் கண்டிஷனை பார்த்து உங்களுக்கு ரொம்ப பெயின்ஃபுல்லாகவும் வருத்தமாக இருக்குது, ஐயோ கடவுளே நான் உங்கள்கிட்ட அவ்வளோ நெருங்கி இருந்தேன் ஆனால் என்னால் இப்போ இருக்க முடியலையே அப்படின்னு உங்க வருத்தப்படுறீங்க அப்படின்னா, இந்த வசனத்தினால உங்களுக்கு எப்படி என்கரேஜ்மெண்ட் ஆகுது அப்படின்னு வந்து கேட்குறாங்க. சொல்லுங்கள், இந்த வசனம் வாசிச்சோம்ல, 18-19 வாசித்தோம், என்ன என்கரேஜ்மெண்ட் ஆகுது? நம்ம வந்து கடவுள் சொல்லிட்டார் நம்ம வந்து அனலும் குளிரும் இல்லாமல் இருக்கோம், ஆனால் கடவுள் அதே டைமில் என்ன பண்ணுறாங்க, என்கிட்ட இருந்து இதை வாங்கிக்கோங்க, நான் உங்களை என்ன பண்ணுறேன், பரிசுத்தமாக்குறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ என்ன உங்களுக்கு தோணுது சொல்லுங்கள். காடே வந்து சொல்கிறாங்க எப்படி தான் இருக்கோம், நம்ம ஒன்று லூக்வாமாக தான் இருக்கும் அப்படின்னு. அப்படி சொல்லிட்டு காட் வந்து நம்மளை என்ன பண்ணுறாங்க, சேசன் பண்ணுறாருல, அவர் நம்மளை ரிவ்யூக் பண்ணுறாருல, நீங்கள் வந்து இப்படி இருக்கீங்க, இப்படி இருக்கக்கூடாது இப்படிலாம் சொல்லிட்டு கடவுள் என்ன பண்ணுறாரு, கடைசியில் ரிப்பெண்ட் பண்ணுறதுக்குமே வந்து நம்மளை வந்து வழி நடத்துகிறார். ஸோ என்ன தோணுது உங்களுக்கு சொல்லுங்கள் அங்கிள், சொல்லுங்கள். டோனி மைக். காரியங்களை கரைப்பட்ட வாழ்க்கையை அது பரிபூர்ணப்படுத்துவதற்காக அந்த எங்கே போடணுமா, பொண்ணை நெருப்பில் போட்டால் அதில் இருக்கக்கூடிய அழுக்கு என்ன ஆகும், வெளியே வரும், அப்போ அது சுத்த பொண்ணாகும். ரெண்டாவது என்ன சொல்கிறாரு, உன் நிர்வாணமாகிய அவலட்சணம் தோன்றாதபடிக்கு நீ உடுத்தி கொள்வதற்கு என்னத்தை கொடுக்குறாராம், வெண்வஸ்திரம். என்ன சொல்கிறோம், தி கார்மெண்ட் ஆஃப் ரைச்சஸ்னஸ், நீதியின் வெண்வஸ்திரத்தை கொடுக்க. ஆனால் நம்முடைய வாழ்க்கை நீதியை விட்டு அப்பாற்பட்டதாக இருக்கிறதுனால, நீதி இல்லாத காரணத்தினால என்னண்ட வாங்க நான் உங்களுக்கு நீதியின் வெண்வஸ்திரத்தை கொடுக்குறேன். மூணாவது என்ன சொல்கிறாரு, நீ பார்வை அடையும்படிக்கு உன் கண்களுக்கு என்னத்தை கொடுக்குறாராம், கலிக்கம் போடவும் வேண்டும் என்று. இந்த 3 காரியங்கள் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஆண்டவருக்கு ஏற்றதாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்புவதனால, அவர் விரும்பக்கூடிய காரியம் நம்மிடத்தில் இல்லாதனால என்ன செய்கிறார், என்னிடத்துல வாங்க, உங்களை நான் என்ன செய்கிறேன், புடமிடுகிறேன், உங்களுக்கு வெண்வஸ்திரத்தை கொடுக்கிறேன், உன் கண்களுக்கு கலிக்கத்தை போடுகிறேன். அப்படி அதை ஏற்றுக்கொண்டு நாங்கள் போகும்பொழுது நம்முடைய உறவு எப்படி இருக்கும், ஆண்டவரிடத்தில் அது உறுதியாக இருக்கும், உண்மையாக இருக்கும், நிரந்தரமாக இருக்கும். பங்கு சொன்ன மாதிரி நமக்கு வந்து நான் லெசனில் ஃபஸ்ட்டும் சொன்னேன், நம்ம வந்து எதுக்கு லூக்வாமாக இருக்கும் அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம் அப்படின்னு. லெசனில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்மளுக்கு எதுவும் தேவையில்லை நம்ம நினைக்கிறதுனால தான் நம்ம என்ன பண்ணுறோமா, கடவுள்கிட்ட போக மாட்டேன்றோம். ஆனால் கடவுள் அதை சொல்லிட்டு என்ன சொல்கிறாரு, நீங்கள் என்கிட்ட இருந்து வாங்க, எதுக்கு அப்படின்னா உங்கள்கிட்ட குறை இருக்குது, அதனால தான் என்ன பண்ணுங்க, என்கிட்ட இருந்து அங்கிள் சொன்ன அந்த 3 காரியத்தையும் வந்து எடுத்துக்கோங்க அப்படின்னு வந்து கிரைஸ்ட் சொல்கிறாங்க. ஸோ நம்ம வந்து என்ன தான் நம்ம யோசிச்சு பார்த்துட்டு, ஓ நான் கடவுள்கிட்ட இப்படி இருந்தேன் என்னால் இருக்க முடியல அப்படின்னா, கடவுள் என்ன பண்ணுறாரு, நம்மளுக்கு வந்து நம்ம வேலையை வந்து கொஞ்சம் சிம்பிள் தான் ஆக்குறாரு. வாங்க நான் கொடுக்குறேன், வி வில் ஃபிக்ஸ் த ப்ராப்ளம் அப்படின்னு தான் வந்து சொல்கிறாங்க. சரியா? இப்போ கடவுள் வந்து என்ன சொல்கிறாங்க, அந்த 19th வருஷம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நம்மளை வந்து என்ன பண்ணுவார், திட்டலாம், நம்மளை வந்து அடிக்கலாம், இதெல்லாம் சொல்கிறாருல. ஸோ இதை பற்றி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம மண்டே லெசனில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ 19th வருஷத்தில் நம்ம என்ன படித்தோம், as many as I love I rebuke and chasten, Jesus tells in Revelation 3:19. அப்போ இதை வந்து எதுக்கு பண்ணுறாரு அப்படின்னா, யாரை வந்து கடவுள் நேசிக்கிறாரோ அவங்கள தான் கடவுள் என்ன பண்ணுறாரு, அடிப்பார், திட்டுவார். எதுக்கு அப்படின்னா அவங்கள திருத்துறதுக்காக வந்து கடவுள் இதை செய்கிறாரு அப்படின்றதுக்காக நம்ம பார்க்கலாம். இங்கே இருக்கவங்க யாராவது உங்களால் சொல்ல முடியுமா, கடவுள் வந்து என்னை வந்து கண்டுக்கலை, இனி வந்து கடவுள் நேசிக்கலை அப்படின்னு யாராவது சொல்வீங்களா?
சொல்வீங்களா? நோ. அப்படி சொன்னால் நம்ம என்ன பண்ண முடியாது, இங்கே உட்காந்துருக்கவே முடியாது அப்படின்னு வந்து அங்கிள் சொல்கிறாங்க. உண்மைதான் இல்லையா? ஸோ யாருமே வந்து we will not tell that God rebuked or he forgot me, he doesn't care about me அப்படின்னு நம்ம என்ன பண்ண மாட்டோம், we will not say. ஆனால் நம்ம வந்து யோசிச்சு பார்த்துருமா, கடவுளே எதுக்கு தான் எனக்கு இந்த பிரச்சனை கொடுத்தீங்களோ? யோசிச்சிருக்கீங்களா? எதுக்கு எனக்கு இந்த கஷ்டம்? யாராவது என்னைக்கா ஒரு நாள் கடவுளை எதுக்கு எனக்கு இந்த சந்தோஷம் அப்படின்னு கேட்டிருக்கோமா? கேட்டிருக்கோமா? யாராவது கேட்டிருக்கீங்களா? ரோனி கேட்டிருக்கான் போல, தலையாட்டுறேன். கேட்கடா கேட்டேன். யூ ஆன்சர் யுவர் ப்ரேயர்ஸ் ஸோ தட் காட் இஸ் அந்த கஷ்டத்தை எடுத்து போடுறதுக்காக யூ ஆர் ஆஸ்கிங். பட் யூ ஆர் நாட். ஸோ நிறைய பேர் நம்ம என்ன பண்ணுறதுல அப்படி யோசிக்கிறது இல்லைல்ல. ஓ எனக்கு எதுக்கு இந்த சந்தோஷம் வந்துச்சு, ஓகே வந்துச்சு, ஐ ஜஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ், நான் வந்து ஜாலியாக இருப்பேன் அவ்வளோதான் அப்படின்ட்டு இருக்குமே தவிர, ஆனால் கஷ்டம் வந்தால் மட்டும் நம்ம என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு கேட்க கேள்வி மேலே தான் இல்லையா? அப்போது காட் வந்து இங்கே அதை வந்து ஜஸ்டிஃபை பண்ணி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, எல்லோரும் சொல்லிட்டீங்க கடவுள் வந்து என்னை கேர் பண்ணுறாரு அப்படின்னு தான் எல்லோரும் சொன்னீங்க இல்லையா? யாருமே வந்து இங்கே கடவுள் என்னை கேர் பண்ணல, என்னை கண்டுக்கலை அப்படின்னு யாருமே சொல்லலை. அப்படி இருக்கிறப்ப நம்ம எப்படி அந்த மாதிரியும் ஒரு கேள்வி கேட்கலாம் அப்படின்றத யோசிச்சு பாருங்க. இது ஒரு சும்மா சைட் ட்ராக். ஸோ none of us even for a second could justly say that Jesus doesn't care about us or our future. நம்மளுக்கு இப்போ கஷ்டம் இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம், ஆனால் கடவுள் எனக்கு நல்லது தான் செய்கிறாரு நம்ம எல்லோரும் நம்புகிறோமா? நம்புறீங்களா? ஆமாம் இல்லையா? எல்லோரும் நம்புகிறோம். ஆனால் நம்ம இன்னும் ஏன் வந்து கடவுள்கிட்ட இன்னும் க்ளோஸாக வளர மாட்டேன்றோம்? அப்போ நம்புகிறவங்க அப்போ க்ளோஸாக இருக்கணும்ல, கடவுள்கிட்ட க்ளோஸாக இருக்கிறோமா அப்படின்னு நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களில் சில கேள்விகளை கேட்டுக்கோங்க. ஸோ இப்போது கடவுள் வந்து என்ன சொல்கிறார், அந்த 19வது வசனத்தை நம்ம வாசிச்சோன்னா, பி ஜெலஸ் அண்ட் ரிப்பென்ட், என்னதுங்க, மனம் திரும்புங்க அப்படின்னு வந்து கடவுள் சொல்கிறாங்க. உங்களால் மனம் திரும்ப முடியுமா? கேன் யூ ரிப்பென்ட் பை யுவர் ஓன் செல்ஃப்? உங்கள் முயற்சினால நீங்கள் மனம் திரும்ப முடியுமா அப்படின்றதான். பரிசுத்த ஆவியினுடைய ஒத்தாசை நமக்கு மிக அவசியம். அது இருந்தால் தான் நம்ம மனம் திரும்ப முடியுமா தவிர நம்முடைய சொந்த பலத்தினாலோ சொந்த பக்தியினாலும் அது கூடாத காரியம். ஓகே. ஸோ நிறைய வாட்டி என்ன ஆகும்னா, ரோனிக்கும் எனக்கும் வந்து நிறைய ஆர்குமெண்ட்ஸ் வரும். ஆஸ் பிரதர்ஸ் நிறைய ஆர்குமெண்ட்ஸ் வரும். எப்படின்னா, நான் சொல்கிறது தான் கரெக்டு, நீ சொல்கிறது தான் கரெக்டு அப்படின்னு வந்து அவன் நிற்பான், நானும் நிற்பேன். பட் எப்போயாவது ஒரு வாட்டி வந்து ஓகே அவன் என்ன சொல்கிறான்னு கேட்போம் அப்படின்னு வந்து கேட்டால், ஓகே நீ சொல்கிறது தான் கரெக்டு அப்படின்னு வந்து அவனும் காம்ப்ரமைஸ் ஆவான், நானும் என்ன பண்ணுவேன், காம்ப்ரமைஸ் ஆவேன். அப்போ நான் வந்து மனம் திரும்பணும், இல்லை நான் ரிப்பெண்ட் ஆகணும், இல்லை நான் வந்து தாழ்மை அடையணும் அப்படின்னா நான் ஃபஸ்ட்டு என்ன தான் செய்யணும்? ஃபஸ்ட்டு நான் என்ன செய்யணும்? நான் செய்கிறது என்னது தப்புன்னு தெரிஞ்சாதான் மனம் திரும்ப முடியும். தப்பே நான் செய்யலை அப்படின்னு நான் நினச்சேன்னா நான் மனம் திரும்பேன்னா? கண்டிப்பாக இல்லை. அப்போது நான் மனம் திரும்புறதுக்கு கடவுளோட உதவி தேவை. அங்கிள் சொன்ன மாதிரி ஹோலி ஸ்பிரிட்டோட என்னது வழி நடத்துதலும் தேவையாக இருக்குது. ஆனால் நான் வந்து தப்பு செஞ்சுருக்கேன்னு நமக்கு தெரிஞ்சாதான் நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மனம் திரும்புறதுக்கே ஒரு தாட் வரும். சரியா? அதுவுமே வந்து கடவுள் வந்து கொடுப்பார் தான். அந்த ஓகே ரிப்பெண்ட் ஆகிற ஒரு மனம் இருந்துச்சுன்னா அந்த தாட் கடவுள் வந்து கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணி கொடுப்பார். பட் நம்மளால் என்ன பண்ண முடியாது, சொந்தமாக வந்து நம்ம கம்ப்ளீட்டாக வந்து மனம் திரும்ப முடியாது. அப்போ நம்மளுக்கு என்ன தான் தேவை அப்படின்னு வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம் 17வது வசனத்தை நம்ம பார்த்தோம். என்ன அப்படின்னா, we are wretched, miserable, poor, blind and naked அப்படின்னு தான் வந்து நம்ம பார்த்துட்டோம்ல. அதனால தான் கடவுள் என்ன பண்ணுறாரு, நம்மளுக்கு வந்து பொண்ணை கொடுக்குறாரு, போட்டுக்கிறதுக்கு துணி கொடுக்குறாரு. இதெல்லாம் வந்து கடவுள் எதுக்கு கொடுக்குறாரு அப்படின்னா, நம்மளுக்கு வந்து சில காரியங்கள் இல்லாதனால தான் கடவுள் கொடுக்குறாரு. அப்போ இதெல்லாமே வந்து கடவுள் எதுக்கு கொடுக்குறாரு? மனம் திரும்புறதுக்கு தான் வந்து கடவுள் இதெல்லாம் கொடுத்து நம்மளை வந்து வழி நடத்துறாருன்றது நம்ம பார்க்குறோம். கூடல் ஆமாம் 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 உண்மைதான். நிறைய டைமில் வந்து
பாஸ்டர் சொன்ன மாதிரி அதுதான் நடக்குது. நான் வந்து தப்புன்னு எனக்கு தெரியலன்றதுனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், மனம் திரும்புறதுக்கே ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்க மாட்டேன்றோம். இன்னும் சில டைமில் வந்து பெருமை வந்துடுது. யாராவது தப்புன்னு சொன்னாலும் என்ன பண்ண முடியாதுல்ல, அது பெரிய தப்பாக இருக்கும் போது இன்னும் பெரிய பிரச்சனை தான் அது. அப்போ நான் தப்புன்னு செய்கிறதையுமே வந்து பாஸ்டர் சொல்கிற மாதிரி அதுதான் கரெக்டாக அப்படி நம்ம பிடிவாதமாக இருந்தோம் அப்படின்னாலும் கண்டிப்பாக மனம் திரும்புறதுக்கு ரொம்ப 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 கஷ்டமான ஒரு சூழ்நிலை தான். அப்போ இப்படி வந்து இல்ல, நம்ம அதுதான். இருக்கிற நேரத்தில் வந்து சொல்லுங்க. அதுதான் இன்றைய தினத்தின் லவோதிக்கா சபையாகிய நமக்கு இந்த 18வது வசனம் ரொம்ப முக்கியமானதுங்க. இப்போ பாஸ்டர் சொன்னது போல், இப்போ நீங்கள் சொன்னது போல் அது என்ன சொல்லுது, நீ இல்லை 18 இல்லை 17, நீ நிர்பாக்கியம் உள்ளவனும் பரிதபிக்கப்படத்தக்கவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியுமாய் இருக்கிறதை அறியாமல். ஆமாம், நம்மக்கிட்ட இவ்வளோ குறையை வச்சுக்கிட்டு என்கிட்ட குறை இருக்குன்றது நாம் இன்னும் அறியல. அதனால தான் அவர் சொல்கிறாரு, நீ என்ன நினைக்கிற, நான் ஐஸ்வர்யவானாக இருக்கிறேன், நான் நீதி உள்ளவனாக இருக்கிறேன், நல்லவனாக இருக்கிறேன், ஆண்டவருடைய பார்வைக்கு எல்லாவற்றிலும் நான் உண்மையாக இருக்கிறேன். இதை நினைக்கிறதுனால தான் இன்றைக்கி ஆண்டவர் இந்த வசனத்தை நீ கொடுக்குறாரு. அப்படியெல்லாம் நீ இல்லைப்பா, நீ நிர்பாகியனாக இருக்கிற, அப்புறம் பரிதிப்பக்கூடியவனாக இருக்கிற, தரித்திரனாக இருக்கிற, குருடனாக இருக்கிற, இது எல்லாம் சரிப்படுத்தணுன்னாக்கா நீ என்னண்ட வரணும், உன்னுடைய பாவத்தை அறிக்கையிடணும். அப்போ நான் உனக்கு என்ன செய்கிறேன், வெண் வஸ்திரத்தை கொடுக்குறேன். ஆமாம். ஸோ காட் வந்து இதை நம்ம பார்த்துட்டே வந்தோம்னா இப்படி இருக்கிற நம்மளுக்கு வந்து கடைசியில் ஒரு ப்ராமிஸும் வந்து கொடுக்குறாங்க. 3வது அதிகாரம் 20வது வசனத்தை யாராவது வாசிங்க. ஓகே. ஸோ இதை வந்து லிட்ரலாகவே எடுத்துக்கோங்களேன், லிட்ரலாகவே எடுத்துக்கோங்க. காட் வந்து உங்களை ஒரு நைட்டு டின்னருக்கு எங்கேயோ கூப்பிட்டு போகிறதுக்கு வராரு, நீங்கள் டோரே ஓப்பன் பண்ணல அப்படின்னா அவர் வந்து என்ன சொல்ல, வந்து நான் உங்ககிட்ட சாப்பிடணும் அப்படின்னு தானே வேர்ஸ் இருக்குது. ஸோ லெசன்லேயே அதான் இருக்குது. இமேஜின் காட் ஆஃப் தி யூனிவர்ஸ் வாண்ட்ஸ் டு சிட் டவுன் ஓவர் அ மீல் வித் யூ. உங்கள் கூட உட்காந்து சாப்பிடணும்னு கடவுள் ஆசைப்படுறாரு அப்படின்ற ஒரு லிட்ரலாகவே எடுத்தாலே வந்து அது எவ்வளோ பெரிய ஒரு பிளெஸ்ஸிங்காக இருக்கும் அப்படின்றத வந்து எடுத்து பாருங்கள் அப்படின்னு வந்து. ஆப்வியஸ்லி அதுக்கு வந்து ஒரு லிட்ரல் மீனிங் இல்லை, அதுக்கு வந்து என்னது ஒரு ஸ்பிரிச்சுவல் மீனிங் இருக்குதான். பட் சும்மா ஒரு இமேஜினேஷன் நீங்கள் எடுத்து யோசிச்சு பார்த்தா அது வந்து ஜஸ்ட் த தாட் ஃபார் யுவர் ஐடியாஸ். ஸோ இப்படி ஒரு ப்ராமிஸ் வந்து கடவுள் கொடுக்குறாரு. என்னது, ஐ ஸ்டாண்ட் அட் த டோர் அண்ட் நாக். கடவுள் டோர்கிட்ட நின்று என்ன பண்ணிட்டுருக்காரு, தட்டிக்கிட்டு இருக்கார். நம்ம தான் என்ன பண்ணுமா இருக்குது, திறக்க வேண்டியதாக. திறந்தால் கடவுள் என்ன பண்ணுவாராம், உள்ளே வந்து நம்மளோட சாப்பிட்றதுக்கு ரெடியாக இருக்கார் அப்படின்னு வந்து நம்ம பார்க்கணும். ஸோ இந்த ப்ராமிஸ் கிடச்சிருக்க நம்மளுக்கு என்ன இன்னும் இல்லஸ்ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, when you think back to your earthly trials and see that they dim into significance. ஸோ இந்த லெசன் லாஸ்ட்டில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து என்ன இருக்கும் அப்படின்னா, நீங்கள் வந்து கடவுளோட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க, ஆனால் ஃபார் இன்ஸ்டன்ஸ் ரைட், நம்ம பரலோகத்துக்கு போனோம் அப்படின்னா அந்த அங்கே பரலோகத்துக்கு போன பிறகு இங்கே உலகத்தில் நம்ம அனுபவித்த பாடுங்கள் இதெல்லாம் எப்படி தான் தெரியுமா, ரொம்ப பெருசாக நம்மளுக்கு தெரியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த earthly ட்ரையல்ஸ் எல்லாமே வந்து ஒன்றுமே இல்லாமல் தான் தெரியும் போல். அப்படி தான் வந்து லெசன்லி நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த லாஸ்ட் பேசேஜ் மட்டும் நான் வாசிக்கிறேன். திஸ் மெட்டஃபோர் illustrates the kind of relationship Jesus wants to have with each of us. But one day when you meet Jesus face to face, when you cast your crown at his feet in adoration and praise with thousands upon 10,000s of others in worship of your Creator, when you think back to your earthly trials and see that they dim into the significance, do you think at that point you'll ever regret the time you spent with Jesus on earth? நம்மளுக்கு அவ்வளோ கஷ்டம் இந்த உலகத்தில் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஆனால் பரலோகத்துக்கு போன பிறகு நம்ம உலகத்தோட வாழ்க்கையை நம்ம பார்த்தோம் அப்படின்னா அந்த கஷ்டம்லாம் எப்படி இருக்குமா, ஒன்றுமே இல்லை, நம்ம பாடே படலை அப்படின்னு தான் நம்ம நினைப்போமா. கடவுளை பார்த்து அவரை ப்ரைஸ் பண்ணி வர்ஷிப் பண்ணுறப்போ அந்த ஒரு உணர்வு நம்மளுக்கு வருமா. அப்படி வந்தப்போ நீங்கள் வந்து வந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு அந்த உணர்வு நம்மளுக்கு வந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஜீசஸ் கூட வந்து நான் உலகத்தில் ஸ்பெண்ட் பண்ண டைம் வந்து ஒரு வேஸ்ட்டு, நான் எதுக்கு பண்ணியிருக்கணும் அப்படின்னு நம்ம யோசிப்போமா அப்படின்னு வந்து ஒரு கேள்வியோட முடிக்கிறாங்க. நம்ம பரலோகத்துக்கு போயிருக்கோம் அப்படின்னாலே வந்து நம்ம என்ன பண்ண மாட்டோம், இந்த கொஸ்டினுக்கு வந்து ஆமாம் நான் ரிக்ரெட் பண்ணுறேன் அப்படின்னு வந்து நம்ம என்ன பண்ண மாட்டோம், யோசிக்க மாட்டோம். கண்டிப்பாக நம்ம வந்து என்ன பண்ணுவோம், எஸ் த டைம் ஐ ஸ்பெண்ட் வித் காட் ஆன் earth வாஸ் குட் அண்ட் ஃபார் அ பிளெஸட் டைம் அப்படின்னு தான் நம்ம வந்து யோசிப்போம். ஸோ இப்போவுமே வந்து கடவுள் என்ன பண்ணுறாராம், நம்ம
டோர்கிட்ட நின்று நாக் பண்ணிக்கிட்டு இருக்காரு. நம்ம டோருன்னு எதை தான் சொல்கிறோம்? எதை சொல்கிறோம்? நம்ம லிட்ரலான சர்ச் டோரோ இல்லை வீட்டு டோரோ எதை கம்பேர் பண்ணுறோம்? நம்மளோட இருதயத்தை தான் வந்து, ஹார்ட்டை தான் வந்து நம்ம சொல்கிறோம். அப்போ நம்ம இன்ஃபேக்ட் இன்னும் ரெவலேஷனில் இது பார்த்தோம் அப்படின்னா, அந்த கடவுளுக்கும் அப்புறமா சாத்தானுக்கும் நடக்கிற அந்த போராட்டத்தில் 2 பேரும் எந்த இடத்த தான் பிடிக்க பார்க்குறாங்க? நம்மளோட மனசை தான் பிடிக்க பார்க்குறாங்க இல்லையா? நம்ம மனசு அப்படின்னு சொல்கிறப்போ நம்மளோட மைண்டு தான் இல்லையா? நம்ம லிட்ரல் ஹார்ட்டில் நம்மளோட மைண்டு தான். அந்த காடும் அவரோட சீலை போட பார்க்குறாங்க, மார்க் ஆஃப் த பீஸ்ட் சேட்டன் அவரோட சீலை வந்து போட பார்க்குறாங்க. அப்போ 2 பேரும் இப்படி ஒரு போராட்டத்தில் கடவுள் வந்து ரொம்ப காமாக என்ன பண்ணுறாரு? டோரை தட்டுறாரு. ஆனால் இன்னொரு பக்கம் சேட்டன் என்ன பண்ணுறான்? ஒரு பெரிய கட்டையை கொண்டு வந்து டோரை அடித்து உடச்சி தான் ஃபோர்ஸ் பண்ணி என்ன பண்ணுறான்? உள்ளே வரான். ஆனால் ஜீசஸ் என்ன பண்ணுறாரு? ரொம்ப காமாக. அந்த பிக்சர் பார்த்துருக்கோம்ல, ஜீசஸ் அட் த டோர், அந்த பிக்சரை நம்ம எல்லோரும் பார்த்துருக்கோம்ல. அப்போ அப்படி காமாக ஒருத்தர் வந்து, ஒரு ஷெப்பர்ட் வந்து நம்ம டோரை தட்டிக்கிட்டு இருக்கார். நம்ம என்ன பண்ணுமா இருக்கு? அந்த சத்தத்தை கேட்டோம் அப்படின்னா ஓப்பன் பண்ணுமா இல்லையா அப்படின்ற டிசிஷனை நம்ம எடுக்க வேண்டியதாக இருக்குது. ஓப்பன் பண்ணால் கடவுள் என்ன பண்ணுவாராம்? உள்ளே வந்து நம்மளோட இருப்பேன் அப்படின்னு வந்து சொல்கிறார். ஓப்பன் பண்ணலன்னா கடவுள் என்ன பண்ணிடுவார்? சொல்லுங்கள், என்ன பண்ணுவார்? யோசிக்கிறத சொல்லிடுங்க. கடந்து போயிடுவார். அப்போ நீங்கள் ஒருத்தர் கூட ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ணணும் அப்படின்னு நம்ம எவ்வளவோ பிரயாசப்படுறோம் இல்லையா? அதை தான் நம்ம எப்படி பெட்டர் ஆகுறது அப்படின்னு யோசிக்க போகிறோம். அப்போ இப்படி இருக்கிற ஒரு ரிலேஷன்ஷிப்பை நம்ம பில்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறோம். ஆனால் அவரும் வராரு, அவர் கூட தான் நம்ம ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ணணும்னு நினைக்கிறோம். ஆனால் நம்ம திறக்காமல் போயிட்டோம்னா அந்த நம்ம பட்ட பாடு எல்லாமே வந்து வீணாக போயிடும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். சரியா? ஸோ நான் டைம் இல்லாதனால கொஞ்சம் சீக்கிரமாகவும் போகிறேன். டியூஸ்டே லெசனுக்கு வந்தோம் அப்படின்னா நம்ம அந்த லவ்வுக்கு வந்து வரோம். சொல்லுங்கள். யூ சூஸ் டு டூ காட்ஸ் கமாண்ட்மெண்ட்ஸ். கடவுளுக்கு வந்து ஒபீடியண்ட்டாக இருக்கிறது தான், அவ்வளோதான். இஃப் யூ லவ் மீ கீப் மை கமாண்ட்மெண்ட்ஸ். அதை தான் வந்து ஓப்பன் த டோர் அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறது, அவ்வளோதான். கடவுள் வராரு, இதெல்லாம் உணர்த்துறாரு, ரிப்பெண்ட் பண்ணுன்னு சொல்கிறாரு. அந்த சத்தத்தை கேட்டு நம்ம அதுபடி இருந்தோம் அப்படின்னா நம்ம காடுக்கு நம்ம இருதயத்தை ஓப்பன் பண்ண மாதிரி தான் நம்ம யோசிக்கலாம். சரியா? நம்ம டியூஸ்டே லெசனுக்கு வரோம். டியூஸ்டே லெசன் வந்தோம் அப்படின்னா எவர் லாஸ்டிங் லவ். ஓகேவா? எவர் லாஸ்டிங் லவ். ரெவலேஷன் 3:20 வாசித்தோம். தட்டி கடவுள் நிற்கிறாரு, ஓப்பன் பண்ணால் நான் உள்ளே வருவேன்றாரு. அதையும் தாண்டி என்ன பண்ணுவோம்னா 21 verse யாராவது சீக்கிரம் வாசிங்க. ஓகே. ஸோ இப்போ காட் வந்து லவுடிஷன் சர்ச் இப்படிலாம் இருக்கீங்க, உங்களை துப்பிடுவேன்ட்டாரு. அதை உங்களுக்கு வந்து என்ன இருக்குது? நீங்கள் இருக்குன்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, ஆனால் உங்ககிட்ட இல்லை. ஸோ என்ன பண்ணுங்கள்? என்கிட்ட இருந்து என்ன பண்ணுங்கள்? அந்த பொண்ணையும் அங்கேயும் என்ன பண்ணுங்கள்? என்கிட்ட இருந்து வாங்கிக்கோங்க அப்படின்ட்டாரு. அப்போ நின்று என்ன பண்ணிகிட்டு இருக்கேன்? கதவுகிட்ட இருக்கேன் அப்படின்றாரு. அப்போ இதெல்லாம் சேர்ந்து கடவுள் என்ன சொல்ல கடைசியில், இப்போ இதெல்லாம் நீங்கள் வந்து சகிச்சு இதெல்லாம் தாண்டி நீங்கள் வந்தீங்கன்னா என்னவா? என்ன கொடுப்பேன் அப்படின்றாரு. ஜெயத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டீங்க அப்படின்னா என்ன பண்ணுவாராம் கடவுள்? அவரு கூட உட்கார்றதுக்கு என்ன பண்ணுவார்? ஒரு தருணத்தை வந்து கொடுக்குறாரு. ஐ வில் கிராண்ட் டு சிட் வித் மீ ஆன் மை த்ரோன். கடவுள் வந்து என் பக்கத்தில் வந்து இன்னொரு த்ரோனை போடுறேன், இன்னொரு த்ரோன் போடுறேன், அதில் வந்து உட்காருங்கன்னு சொல்ல இல்லையா? என்னோட சிம்மாசனத்தில் உட்கார்றதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறேன் அப்படின்னு தான் வந்து சொல்கிறார். ஸோ எவ்வளோ ஒரு பெரிய இதில் சின்ன வயசில் ஞாபகம் இருக்குது. நாங்கள் வந்து ஸ்கூல்ஸில் இருக்கும்போது அப்பா அம்மா எல்லாம் இருக்கும்போது என்ன பண்ணுவோம்னா லஞ்ச் பிரேக்குக்கு வந்து வருவோம் சாப்பிடும்போது. அப்போ எப்பயாவது அப்பா இல்லை அப்படின்னா அந்த சேரில் உட்கார போனோம் அப்படின்னா அம்மா வந்து அங்கெல்லாம் உட்காரக்கூடாது, அதுக்கு வந்து ஒரு மரியாதை இருக்குது, அதுக்கு வந்து யூ ஹேவ் டு பி குவாலிஃபைட், சும்மாலாம் போய் உட்காந்தாங்க விளையாடக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஆனால் காட் வந்து என்ன பண்ணுறாரு? தி அல்டிமேட் காட் ஹூ இஸ் ஆல் பவர்ஃபுல், நினச்சா என்ன வேணாலும் செய்யலாம். அப்படிப்பட்ட ஒரு பவர்ஃபுல்லான ஒரு த்ரோனை வந்து ஒரு சின்னர் நான் வந்து ஜெயங்கொண்டு வந்தேன்றதுக்காக கடவுள் என்ன பண்ணுறாராம்? அவரோட த்ரோன்லேயே வந்து உட்கார்றதுக்கு என்ன பண்ணுறாரு? ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து கொடுக்குறாரு. அதுக்கு நம்ம தகுதியா? கண்டிப்பாக தகுதி இல்லை. ஈவன் இஃப் வி ஓவர் கம் சின், நம்ம பரலோகத்துக்கே போனாலும் என்னைய பொறுத்தவரைக்கும் எனக்கு வந்து என்ன இல்லை, அவரோட சிம்மாசனத்தில் உட்கார்றதுக்கு எனக்கு தகுதியே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கடவுள் என்ன பண்ணுறாரு? எனக்கு கொடுக்குறாரு. அப்போ இப்படிப்பட்ட ஒரு கடவுள்கிட்ட நம்ம ரிலேஷன்ஷிப் வைக்கணுமா? கண்டிப்பாக என்ன பண்ணோம்? ஒரு அந்த உறவை வந்து நம்ம இன்னும் ஸ்ட்ராங்காக வந்து உறுதிப்படுத்தணும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம்.
நிறைய பேருக்கு நம்மளுக்கு வந்து நிறைய கஷ்டம் இருக்குது. நம்ம கூடயே வந்து நிறைய போராட்டம் இருக்கலாம். நான் வந்து இது செய்யணுமா, கடவுள் எனக்கு இப்படி சொல்லிட்டாரே, நான் இதை செய்யலாமா இல்லையா அப்படின்ற ஒரு போராட்டம் இருக்கலாம். நம்ம வந்து வேறவங்க மூலியமா நம்மளுக்கு வந்து நிறையா கஷ்டங்கள் சங்கடங்கள் இதெல்லாம் வரலாம். ஆனால் இதெல்லாம் தாண்டி வந்தால் தான் கடவுள் என்ன பண்ணுறாரு, அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து நம்மளுக்கு கொடுக்குறாருன்றதை நம்ம பார்க்கலாம். ஸோ நீங்கள் ஜெனிசிஸ் அந்த டியூஸ்டே லெசன் நிறைய வேர்சஸ் நீங்கள் பார்க்கலாம். ஜெனிசிஸ்லேருந்து அப்புறம் எக்ஸோடஸ்லேருந்து இதெல்லாம் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கடவுள் வந்து எப்படி ஒருத்தவங்க கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணுறாங்க அப்படின்ற வந்து டிஃப்ரெண்ட் எக்ஸாம்பிள்ஸ் வந்து கொடுத்துட்டே வராங்க அப்படின்றத பார்க்கலாம். இப்போ ஜெனிசிஸ் அந்த ஃபஸ்ட்டு செட் ஆஃப் வேர்சஸ் ஜெனிசிஸ் 2:7 அப்புறமா 3:8 and 10 நம்ம வாசித்தோம் அப்படின்னா கடவுள் வந்து அந்த 2:7 என்ன பண்ணுறாரு, மனுஷனை வந்து எப்படி படைச்சாரு அப்படின்றத வந்து அங்கே வர்ணிச்சு மோசஸ் எழுதிக்கிறத நம்ம பார்க்குறோம். என்ன பண்ணுறாரு, கிரவுண்டில் இருக்க டஸ்ட் எல்லாத்தையும் எடுத்து ஒரு மனுஷனை உருவாக்கி அதில் மூக்கில் என்ன பண்ணுறாரு, தன்னோட சுவாசத்தை வந்து கடவுள் கொடுக்குறாரு. அது கொடுத்ததுனால என்ன ஆகுது, மனுஷன் ஒரு உயிர் உள்ள ஒரு மனுஷனாக வந்து வந்தான் அப்படின்னு பார்க்குறோம். அப்போ இப்படி வந்து கடவுள் என்ன பண்ணுறாரு, ரொம்ப பர்சனலாக இருக்குல்ல ஒருத்தரோட. இப்போ ஒரு மதருக்கும் ஒரு சைல்டுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குமா, இல்லை ஒரு ஃபாதருக்கும் மதருக்கும் இருக்கிற சைல்டுக்கு இருக்கிற ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ராங்காக இருக்குமான்னு பார்த்தோன்னா எது தான் ஸ்ட்ராங்காக இருக்கும், மதருக்கும் சைல்டுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். எதுக்கு அப்படின்னா தட் பேபி கேம் அவுட் ஆஃப் தட் மதர். அப்போ அந்த மாதிரி இருக்கிற ஒரு இதுதான் வந்து இங்கேயுமே வந்து சொல்கிறாங்க. காட் வந்து அவரோட சொந்த ஒரு இதுலேருந்து வந்தவன் தான் ஆடம் அப்படின்னு. அப்போ இப்படி ஒரு ஆடமை வந்து காட் படைச்சு இப்படிலாம் பண்ணப்போ 3வது அதிகாரத்துக்கு வந்தால் என்ன பண்ணுறாங்க, ஓடி அவர்கிட்ட இருந்து ஒளிஞ்சிட்டு இருக்க ஒரு மனுஷனை வந்து கடவுள் பார்க்குறாரு. அப்போ அவருக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும். அந்த ரிலேஷன்ஷிப்பை பில்ட் பண்ணணும்னு வந்தார். ஆனால் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, இப்போ தன்னோட சுவாசத்துலேருந்து உண்டான ஒரு மனுஷன் தன்னையே மீறி ஒரு பாவத்தை செஞ்சு ஓடி போய் அவர்கிட்டருந்தே ஒளிர வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் வந்துருச்சு. அப்போ காட் என்ன பண்ணுறாரு, அவங்களையும் வந்து ரிவ்யூ பண்ணுறாருல, நீங்கள் எதுக்கு இப்படி பண்ணீங்க அப்படின்னு வந்து அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் இருந்துச்சா, காட் அவங்கள வந்து அடித்தாங்களா, பனிஷ் பண்ணார்ல. அப்போ அதுவுமே எது தான் பண்ணார், வித் லவ்னால தான். நம்ம படிச்சிருக்கோம்ல, அவங்க வந்து ஆடம் அண்ட் ஈவ் என்ன பண்ணிட்டாங்க, அந்த ஃப்ரூட் ஆஃப் நாலேஜ் ஆஃப் குட் அண்ட் ஈவில் சாப்பிட்டாங்க. அவங்க சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற அந்த ட்ரீ ஆஃப் லைஃபையுமே வந்து சாப்பிட்டாங்கன்னா என்ன ஆகும்னு படிச்சிருக்கோம். சீக்கிரம் சொல்லுங்கள். பாவத்திலே வந்து நிரந்தரமாக வாழ்வாங்க அப்படின்றதுனால கடவுள் அவங்கள இது பண்ணாங்க. அப்போ காட் வந்து அதையும் யோசிச்சு தான் என்ன பண்ணுறாரு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த எக்ஸாம்பிள்ஸ் நீங்கள் கொடுத்துருக்க வாசனெல்லாம் வாசி பாருங்கள். நான் ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளை மட்டும் தான் எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த எல்லாத்துலேயுமே வந்து காட் வந்து எல்லாருக்கூட என்ன பண்ணுறாரு, வித்தியாசமாக வந்து ரிலேஷன்ஷிப்பில் வந்து இருக்கிறாரு. ஆனால் எல்லாருக்கூடையும் வித்தியாசமாக அவர் வந்து இன்ட்ராக்ட் பண்ணாலும் அவரோட ஒரே நோக்கம் என்னவா தான் இருந்துச்சான், அன்பு அப்படின்ற ஒரே ஒரு மெயின் கான்செப்ட் இல்லை பிரின்சிபல் தான் வந்து கடவுளுக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ ஜெரமியா 31:3 and 4 வந்து நம்ம வாசிப்போம். டைம் இல்லாததுனால நானே வாசிச்சிடுறேன். ஜெரமியா 31:3 and 4. The Lord hath appeared to me the Lord appeared of old unto me, saying, I have loved thee with an everlasting love. Therefore with loving kindness I have drawn thee. Again I will build thee, and thou shalt be built, O Virgin of Israel. Thou shalt again be adorned with thy tabrets, and shalt go forth in the dances of them that make merry. நான் வந்து உங்களை என்ன பண்ணுறேன், நித்தியமாக இருக்கிற ஒரு அன்பில் தான் உங்களை வந்து நேசிக்கிறேன். அது வந்து என்ன பண்ணாது, உங்களை இனியுமே விட்டு போவாது அப்படின்னு தான் வந்து சொல்கிறாங்க. இது வந்து யாரை பார்த்து சொல்கிறாங்க, கடவுள் இஸ்ரேல் ஜனங்களை வந்து பார்த்து சொல்கிறாங்க. இஸ்ரேல் ஜனங்க அவங்கள கடவுள் நேசிக்கிறாங்க அப்படின்றத அவங்க கூடயே இருந்தாராம். இஸ்ரேல் ஜனங்க இருக்கல, மாறி இந்த பக்கமும் அந்த பக்கமும் தவிக்குதான். அப்படிப்பட்ட ஒரு ஜனங்களை பார்த்து கடவுள் என்ன சொல்கிறாரு, நிரந்தரமாக அவங்கள வந்து நான் நேசிக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறார். அவர் என்ன பண்ணுறாராம், அந்த வசனம் இன்னும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு பாருங்களேன். Therefore with loving kindness I have drawn thee, again I will build thee, that thou shalt be built. நான் அவங்களை என்ன பண்ணுவேன், திரும்ப கட்டுவேன் அப்படின்னு வந்து சொல்கிறார். இப்போ கடவுளை விட்டு தூரம் வந்திருக்கேன், அவர்கிட்ட இருக்க உறவில் நான் தான் தூரம் வந்திருக்கேன்னா இல்லை அவர் என்னை தூரம் விட்டு போனாரா? அதுவுமே வந்து முன்னாடி படித்த லெசனில் நம்ம பார்த்துட்டோம். கடவுள் போல் நம்ம தான் தூரம் வந்திருக்கோம். கடவுள் வந்து என்னை விட்டு போயிட்டாரு அப்படின்னு நம்ம இன்றைக்கும் சொல்ல மாட்டோம். நம்ம என்ன பண்ணிட்டோம், சொல்லிட்டோம். அப்போது நான் தான் விட்டுட்டு தூரம் வந்திருக்கேன். ஆனால் கடவுள் என்ன பண்ணுறாராம், நான் பில்ட் பண்ணணும்னு வசனம் சொல்ல, கடவுள் என்ன பண்ணுறாராம், கெட்டுறாராம். சரியா, காட் இஸ் ஒன் ஹூ இஸ் பில்டிங் இட் அப்படின்னு வந்து பார்க்குறோம். அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, ஏன் சார்பாக அவருமே வந்து எஃபர்ட்ஸ் போட்டு இதை செய்கிறார். இஃப் இட்ஸ் நாட் ஹேப்பனிங் then the fault is in your own end and not his. சரியா, அப்போது கடவுள் இப்படி பில்ட் பண்ண ட்ரை பண்ணுறாரு. ஆனால் இது வந்து
கடவுள் எவ்வளவோ தருணம் கொடுக்குறாரு, எவ்வளவோ ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாரு, எவ்வளவோ செய்திங்க, எவ்வளவோ பாடல் எல்லாமே இருக்கு, எவ்வளவோ அட்வைஸ் எல்லாம் கொடுத்து நம்மளை பில்ட் பண்ண பார்க்குறாரு. ஆனால் எதுவுமே என் காதில் விழல அப்படின்னா அது யாரோட தப்பு? இப்போ என்னோட தப்பே தவிர அது வந்து கடவுளோட தப்பு இல்லை அப்படின்றது தான் நம்ம பார்க்கணும். ஸோ ஒரு கொஸ்டினோட நான் வந்து இந்த லெசன்லேருந்து நான் மூவ் ஆன் பண்ணுறேன். என்ன கொஸ்டின்னா, நீங்கள் அந்த லெசனோட கடைசியில் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின் எனக்கு வந்து பர்சனலாக இருந்துச்சு. வாட் ஆர் த திங்ஸ் இன் யோர் லைஃப் ரைட் நவ் அன்லெஸ் ஓவர் கம் கேன் அண்ட் டூ ஹிண்டர் யோர் ரிலேஷன்ஷிப் வித் காட்? உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன காரணங்களோ இல்லை என்னென்ன காரியங்கள் இருக்குது அப்படின்றத நீங்கள் யோசிக்கணுமா? எதுக்கு யோசிக்கணும் அப்படின்னா, அந்த காரியங்கள் எந்த காரியங்கள் உங்களை வந்து கடவுள்கிட்ட இருந்து தூரமாக கொண்டு போகுதோ அதை பற்றி நீங்கள் யோசிங்க. அன்லெஸ் ஓவர் கம், அதை வந்து நீங்கள் மீறி வரல அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன இல்லை, கடவுள் கூட ஒரு ஸ்ட்ராங்கான உறவை வைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்படின்ற சில காரியங்கள் என்ன பண்ணுறது கண்டிப்பாக எல்லாரோட வாழ்க்கையிலையும் இருக்கலாம். சரி, நான் இருக்குன்னு சொல்ல முடியாது, ஏன்னா எனக்கு என் லைஃப்பை பற்றி தான் தெரியும். எல்லார் வாழ்க்கையிலும் இருக்கலாம். அப்போ இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுமா இருக்கு, அதை யோசிச்சு என்ன பண்ணுங்க, லிட்ரலாக ஒரு லிஸ்ட் வந்து எழுதுங்க. கண்டிப்பாக நம்ம வந்து என்ன பண்ணுவோம், ஓகே எனக்கு இது இருக்குது அப்படின்னு நம்ம இப்போ யோசிக்கலாம். ஆனால் நம்ம மனுஷங்களை என்ன பண்ணிடுவோம், அப்புறம் மறந்துடுவோம். ஸோ ஒரு பர்சனலாக டைரி நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னு என்ன பண்ணுங்க, எனக்கு இந்த தடைங்க இருக்குது கடவுளே அப்படின்னு நீங்கள் எழுதி வச்சுட்டு அதுக்காக என்ன பண்ணுங்க, ஜெபிச்சு கடவுள்கிட்ட ஸ்ட்ரென்த்தை வந்து கேளுங்க. இங்கே இன்னொரு விஷயத்தை சொல்ல ஆசைப்படுறேங்க. அதாவது மனுஷனை உண்டாக்கி அவன் தேவையெல்லாம் செய்து கடைசியில் கீழ்ப்படியாமையின் காரணத்தினால ரெண்டு பேரும், மனுஷனை உண்டாக்கின தேவன் அவர்கள் உயிரோடு அவர்கள் இருக்கும் காலத்துலலாம் ஒவ்வொரு நாளும் அவர்களை சந்திக்க வந்தார் இல்லைங்களா? வேதம் அப்படி தான் சொல்லுது, குளுமையான நேரத்தில் இருவரையும் சந்திக்க ஆண்டவர் வந்து பேசினாருன்னு. அவங்க தோட்டத்துக்குள்ளே இருக்கும்போதும் அவர் வந்தார் அவங்கள பார்க்க. அவங்க பாவத்தை செய்து போய் ஒளிஞ்சிக்கிட்டாங்க. அப்போ என்ன செய்தார், அவர் தான் வந்தார். இதுதான் ஆண்டவருடைய ஒரு உயர்தரமான ஒரு குணம். சரி, நான் சொன்னேன் நீ செய்யலை, நீ கீழ்ப்படியலை அப்படின்னு சொல்லிட்டு நீ போய் ஒளிஞ்சிக்க அப்படின்னு விட்டு விடாமல் அவங்க தோட்டத்தில் இருக்கும்போது அவர் தான் தேடி வந்தார். பாவத்தை செய்து போன பிறகு அவர் தான் வந்தார். அதே நிலைமை தான் நமக்கும் இருக்கிறது. அநேக நேரங்களிலே நாம் தோட்டத்தை விட்டு வெளியே போனாலும் கூட ஆண்டவர் நம்மை வந்து அழைக்கிறாரு. ஆனால் அந்த அழைப்புக்கு நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது தான் நம்மிடத்தில் அந்த உறவானது நீடிக்கும். இல்லைன்னா அது என்ன இருக்கும், அது தற்சமயத்துக்குரிய ஒரு மெனி ஆல்டர்னேட்டிவ்ஸ் அப்படி போயிடுமே தவிர உறுதியானதாக இருக்காது. இப்போ அங்கிள் சின்ஸ் யூ மென்ஷன் தட், நான் வந்து சொல்கிறேன், நம்ம வந்து எதுக்கு கடவுள்கிட்ட போக மாட்டேங்கிறோம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி படித்தோம் இல்லையா, நம்மளுக்கு வந்து எல்லாம் இருக்குது, எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்றதுனால தான். அப்போது நம்மளுக்கு என்ன தேவையோ அதை வந்து நம்மளே பார்த்துக்கலாம், நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு தாட் இருக்கிறதுனால தான் நம்ம வந்து கடவுள்கிட்ட போக மாட்டேன்றோம். ஆடம் அண்ட் ஈவையும் பார்த்தீங்கன்னா அவங்க ப்ராப்ளம்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ண பார்த்தாங்களா இல்லையா, பண்ணாங்களா இல்லையா? நான் வந்து என்னவா இருக்கேன், நிர்வாணியாக இருக்கேன் அப்படின்னு என்ன பண்ணாங்க, ஆலிவ் ட்ரீ லீவ்ஸை வந்து தைச்சு அவங்க வந்து போட்டுட்டாங்க. அது பர்ஃபெக்டாக இருந்துச்சா? அவங்க நிர்வாணத்தை அவங்க வந்து கவர் பண்ணிக்கிறதுக்கு அந்த இலையெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டாங்க. அது வந்து கடவுள் பார்த்துட்டு ஓகே அது ஓகேவா இருந்துச்சு அப்படின்னு விட்டு போயிட்டாரா? கண்டிப்பாக இல்லை. கடவுள் என்ன பண்ணார், அவரை தேடி வந்து இல்லை அந்த ஆடம் ஒரு யோசிச்சு பண்ணிக்கிட்டார்ல, நான் வந்து க்ளோத்ஸ் நானாக பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு, அது வந்து பர்ஃபெக்டாக இருந்துச்சுன்னு கடவுள் விட்டாரா? இல்லை. கடவுள் என்ன பண்ணார், ஒரு ஆட்டுக்குட்டி அடித்து அந்த தோல் எடுத்து அவங்களுக்கு வந்து கொடுத்தாங்க இல்லையா? அப்போ காட் தான் வந்து செய்கிறார். அங்கிள் மென்ஷன் பண்ணதுனால அதை சொல்லணும்னு நினைக்கிறேன், அவ்வளோதான். ஸோ காட் நம்மளுக்கும் தான் என்ன பண்ணார், ஆடமுக்கு பண்ண அதே காரியத்தை தான் கடவுள் வந்து நம்மளுக்கும் செய்யணும்னு நினைக்கிறார். அதை தான் நம்ம என்ன பண்ணோம், அந்த எரேமியால வந்து நம்ம வாசிச்சோம். கடவுள் தான் நம்மளை வந்து பில்ட் பண்ணுறதுக்கு நினைக்கிறார். ஸோ வெட்னஸ்டேயும் தேர்ஸ்டே லெசன் நம்ம என்ன பண்ணுவோம், குயிக்காக ஒரு 2-3 மினிட்ஸில் நான் வந்து முடிக்கிறதுக்கு நான் பார்க்குறேன். ஸோ வெட்னஸ்டே லெசன் நம்ம பார்த்தோன்னா அபாய்ட் அப்படின்ட்டு நம்ம பார்க்குறோம். அபாய்ட்னா தமிழ் என்னன்னு சொல்லுவோம், நிலைத்திரு அப்படின்னு வந்து சொல்கிறோம். அப்போது காட் வந்து அந்த அப்பர் ரூமில் வந்து டிசைபிள்ஸ் இவங்கெல்லாம் சேர்ந்தப்போ ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு திங் நடந்துச்சு. என்ன அப்படின்னா, the disciples followed Jesus down the stairs from the upper room onto the streets below. As they walked together in Gethsemane and on what was one of the most significant nights in the earth's history, they probably didn't realize how poignant some of Jesus' last words were to them in the upper room really was. ஸோ கடவுள் வந்து அந்த என்ன பண்ணாங்க, கிராஸில் வந்து அவர் அடிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்க, எல்லாரும் சேர்ந்து கடவுள் என்ன பண்ணாங்க, அந்த பாஸ் ஓவர் டைமில் வந்து ரொட்டி ரசத்தை வந்து கடவுள் கொடுத்து எல்லாரையும் ப்ளஸ் பண்ணிருந்தாங்களே. அப்போ கீழே வந்தப்போ அவங்க எல்லாரும் என்ன பண்ணல,
கடவுள் கூட இருந்த அந்த தருணத்தை வந்து என்ன பண்ணல, பெருசாகவே வந்து எடுத்துக்கல. கடவுள் அவங்க சொன்ன அந்த கடைசி வசனங்கள் எதுவுமே வந்து அவங்களுக்கு பெருசாகவே தோணலை அப்படின்னு வந்து பார்க்குறோம். ஸோ ஜீசஸ் வந்து ஜான் சாப்டர் 15 நீங்கள் வர்சஸ் 1 11 வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கடவுள் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அங்கே வந்து நான் தான் திராட்சை செடி, நீங்களாம் என்னவா இருக்கீங்க, கொடிகளாக இருக்கீங்க அப்படின்னு வந்து நம்ம படிச்சிருக்கோம் இந்த 15 சாப்டர் இல்லையா. ஸோ நான் வந்து என்ன பண்ணல, ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ண போகலை. ஸோ நம்ம வந்து கடவுளுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னா, நிலைச்சு நிற்கணும் அப்படின்னா நம்ம யார் கூட தான் ஒட்டி இருக்கணுமா, அந்த செடியோட அந்த அந்த ஸ்டெம்மோட என்ன இருக்கணும், ஒட்டி இருக்கணும் அப்படின்னு வந்து பார்க்குறோம். இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபேக்ட் என்ன இருக்குது அப்படின்னா, எங்கள் வீட்லேயுமே வந்து ஒரு கிரேப் செடி இருக்குது. ஆனால் இது வந்து யோசிச்சே பார்த்ததில்ல, எதுவுமே நான் பார்த்தது. ஆனால் லெசன் ஸ்டடி இந்த படித்த பிறகு தான் வந்து ஆமாம் இல்லை அப்படின்னு வந்து ரியலைஸ் ஆச்சு. என்னது அப்படின்னா, நீங்கள் வந்து வின்டர் டைமில் பார்த்தீங்கன்னா அந்த கிரேப்ஸ் வந்து வாடி போன மாதிரி தான் இருக்கும், ஆனால் உயிரோட தான் இருக்கும். சரியா, அந்த கிரேப் செடி வந்து வாடி போன மாதிரி இருக்கும், உயிரோட. ஆனால் இலை எதுவுமே இருக்காது, பழகிலம் எதுவுமே வராது. நாங்களும் தண்ணி ஊற்றுவோம், அது பண்ணுவோம், இது பண்ணுவோம், அப்பாலாம் உரகிரம் எல்லாம் எடுத்து போடுவாங்க. ஆனால் அந்த வின்டர் டைம்லேயே மழை காலத்தில் வந்து அது வந்து பழமோ இல்லை இலையோ வந்து புதுசாக வளராது, எதுவுமே செய்யாது. ஆனால் சம்மர் வந்துச்சு அப்படின்னா அது வந்து வளர ஆரம்பிக்கும். எதுக்கு அப்படின்னு வந்து யோசிச்சு பார்த்ததே இல்லை. ஆனால் லெசன் படிக்கும்போது தான் வந்து அந்த எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கும் போது தான் தெரிஞ்சிச்சு. இந்த கிரேப்ஸ் வைன் என்ன பண்ணோம் அப்படின்னா, சம்மர் டைம் ஆன உடனே அது என்ன பண்ணுமா, அந்த வெளிச்சம் பட்ட உடனே அங்கே அந்த ஸ்டெம் வந்து என்ன பண்ணுமா, கிரவுண்டில் இருக்க அந்த சாப்பு நியூட்ரிஷன்ஸ் எல்லாம் அப்போ தான் வந்து அது வந்து எடுத்துக்குமா. அது வரைக்கும் வந்து அது வந்து அதுக்குள்ளே இருக்கிற அந்த இது எனர்ஜியோடய வந்து அது சர்வைவ் ஆகுமா. சம்மர் டைமில் தான் வந்து அது என்ன பண்ணுமா, அந்த அந்த சாப், அதாவது பூமியிலேருந்து அந்த சன்லைட் பட்ட பிறகு தான் அது வந்து உறிஞ்சு ஸ்டெம்மிலேருந்து என்ன பண்ணும், கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சின்ன சின்ன பிரான்ச்சஸ்க்கு வந்து போய் சேருமா. ஸோ கடைசி வரைக்கும் அந்த வின்டர் காலத்தில் வந்து அது வந்து கொஞ்சமாவது அந்த பிரான்ச் வந்து அந்த ஸ்டெம்மில் ஒட்டி இருந்துச்சு அப்படின்னா அது வந்து உயிரோட தான் இருக்குமா, கொஞ்சோண்டு. கடைசியில் அந்த சம்மர் வந்து அந்த சாப் அந்த ஸ்டெம்முக்கு வந்து அப்புறமா பிரான்ச்சுக்கு வந்த பிறகு தான் வந்து அதுக்கு வந்து உயிர் வந்து திரும்ப வளர்றதோ இல்லை பழம் கொடுக்கறது வந்து அது கொடுக்குமா. அப்போ கடவுள் வந்து எதுக்கு அந்த இந்த திராட்சை செடியை தான் வந்து எடுத்து சொல்லியிருக்காரு அப்படின்னு வந்து எனக்கு தெரில. ஆனால் இப்போ தான் வந்து புரிஞ்சு. கடவுள் வந்து வேறு ஏதாவது மரம் சொல்லியிருக்கலாம்ல, ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பேனியன் ட்ரீயை சொல்லியிருக்கலாம், இல்லை தென்னை மரத்தை சொல்லியிருக்கலாம். ஆனால் வீக்கான ஒரு கிரேப் வைன் திராட்சை செடியை வந்து சொல்லியிருக்காரு. எதுக்கு சொன்னாருன்னு அப்புறமா தான் புரிஞ்சிச்சு. அப்போ ஏதாவது கொஞ்சமாவது அந்த பிரான்ச்சுக்கு வந்து அந்த ஸ்டெம்மோட கனெக்ஷன் இருந்துச்சு அப்படின்னா அந்த சாப் வந்து ஸ்டெம்லேருந்து வரும்ல, அது போனாலே வந்து போதுமா, அந்த பிரான்ச் என்ன பண்ணுமா, திரும்ப வளர ஆரம்பிக்குமா. அப்போ அந்த கொஞ்சோண்டு கனெக்ஷன் தான் என்னவா இருக்குது, தேவையாக இருக்குது. அதுக்கு தான் வந்து கடவுள் வந்து இந்த கிரேப் வைனை வந்து எடுத்து யூஸ் பண்ணியிருக்காருன்றது வந்து எனக்கு புரிஞ்சிச்சு. ஸோ கடைசியாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா லவுடிஷியன் சர்ச்சாக இருக்கிற நம்மளுக்குமே வந்து கடவுள் என்ன சொல்கிறாரு, அதே இதை தான் வந்து சொல்கிறாரு. என்ன அட்மானிஷன் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, கடவுள் எப்படியே வந்து டோர்கிட்ட நின்று வந்து தட்டினேன் அப்படின்னு வந்து ரெவலேஷன் 3:20 சொன்னாரோ அதே மாதிரி தான் வந்து இப்போ ஜான் 15:4 வந்து சொல்கிறார். என்னது, அபைட் இன் மீ அண்ட் ஐ இன் யூ as the branch cannot bear fruit of itself except it abide in the vine, no more can he except he abide in me. நான் வந்து கடவுள் வந்து இப்போது நாக் பண்ணிட்டு இருக்காரு, அவரை உள்ள விடலைன்னா நம்மளால் நிலைநிறுத்தி இருக்க முடியுமா? கேன் வி சர்வைவ் வித்தவுட் கிரைஸ்ட்? அவரை நம்ம உள்ளே விடலாம் அப்படின்னா கண்டிப்பாக இல்லை. அப்போ அதே மாதிரி தான் நம்ம வந்து கடவுள் அந்த என்னது திராட்சை வழியாக இருக்காரு அப்படின்னா அவர் கூட நம்ம வந்து அட்டாச் ஆகி இல்லை அப்படின்னா நம்மளால் என்ன பண்ண முடியாது, நிலைநிச்சு இருக்க முடியாது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அப்போ சம்மர் வந்துச்சு, அந்த பிரான்ச் வந்து அந்த வைனில் வந்து அட்டாச் ஆகாமல் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா என்ன ஆயிரும், அந்த பிரான்ச் வந்து பட்டு போயிடும் அப்படின்றத நம்ம யோசிக்கலாம். சரியா? ஸோ ஜான் 15:9 நம்ம ஏற்கனவே படிச்சிட்டோம் இல்லையா, ஆஸ் த ஃபாதர் லவ் மீ, நம்ம மெமரி வாஸ் நம்ம படிச்சிட்டோம். எப்படி பிதாவானவர் அவரை நேசிச்சாரோ, ஏசுசாமி நேசிச்சாரோ, ஏசுசாமி என்ன பண்ணாராம், அதே நேசத்தை தானே வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காரு, அதே பாஸ் தான். அப்போ ஆனால் அதே லவ்வில் நீங்கள் என்ன பண்ணுங்க, நிலச்சி நில்லுங்க அப்படின்னு வந்து சொல்கிறார். சரியா? திஸ் இஸ் த மோஸ்ட் கம்பெல்லிங் காட் தட் வாஸ் ட்ரான் டு அஸ் ஃப்ரம் காட். இது ஒன்று பண்ணாலே நம்ம போதுமா இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். தேர்ஸ்டே லெசனுக்கு வந்தோம்னா லிங்க்ட் டு த வைன். அப்போ அந்த அந்த திராட்சை கொடிக்கு நம்ம லிங்காகி இருக்கணும், அதோட ஒரு சம்பந்தத்தில் இருக்கணும் அப்படின்றத நம்ம பார்க்கணும். நிறைய வாட்டி வந்து கடவுளை வந்து ஃபாலோ பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கா, கஷ்டமாக இருக்கா? எது நிறைய நடக்குது? சிலது வந்து ஈஸியாக இருக்கலாம், சிலது வந்து கஷ்டமாகவும் இருக்கலாம் இல்லையா பாஸ்டர்?
எல்லாமே கஷ்டம்னு ஐ மீன் எனக்கு நான் பர்சனலாக வச்சு தான் நான் சொல்கிறேன். சிலது வந்து எனக்கு சிலது ஈஸியாக இருக்கலாம், சிலது வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கலாம். சிலவங்களுக்கு எனக்கு கஷ்டம் இருக்குது அப்படின்றது என்னென்னு அவங்களுக்கு லகுவாக இருக்கலாம், ஈஸியாக இருக்கலாம். அப்போ எல்லாருக்கும் இது இருக்குல்ல. ஆனால் நிறைய வாட்டி என்னென்ன கடவுள் சொன்னதை ஃபாலோ பண்ணுறதுக்கு நம்மளுக்கு கஷ்டமாக தான் இருக்குது. அப்போது ஃபாலோயிங் காட் கேன் சம்டைம்ஸ் பி த பிக்கஸ்ட் பர்டன். எப்போ அப்படின்னா நான் வந்து பர்சனலாக கன்விக்ட் ஆகிட்டேன். நான் வந்து எனக்கு கடவுள் எனக்கு மனதார பரிசுத்தாத்மாவோட பேசிட்டாரு, நான் வந்து இப்போ சாபத்தை என்னன்னாலும் விட மாட்டேன் அப்படின்னா நம்ம விட்டுருவோமா? கடவுள் உங்கள்கிட்ட பர்சனலாக பேசியிருக்காங்க, ஏதோ ஒரு சூழ்நிலையிலையோ ஏதோ ஒரு கஷ்டத்து மூலிமா உங்களை என்ன பண்ணுறாங்க, கடவுளை ஹெல்ப் பண்ணி ஏதோ ஒரு சத்தியத்தை உங்களுக்கு கொடுத்து இருக்காங்க. நீங்கள் அதை விட்டு போயிடுவீங்களா? இல்லை. ஆனால் எது கஷ்டமாக இருக்குது அப்படின்னு வந்து இங்கே லெசனில் சொல்கிறாங்க அப்படின்னா, யாரோ ஒருத்தவங்க உங்கள்கிட்ட வந்துட்டு கடவுளை ஃபாலோ பண்ணு, கடவுள் இப்படி சொல்லிட்டாரு, செய்யின்னு யாரோ ஒருத்தவங்க பின்னாடி தொந்திக்கிட்டே இருந்தாங்கன்னா அப்போ என்னவா இருக்குமா? அது ஒரு சுமையாக தான் போயிடும் நம்மளுக்கே தவிர அது வந்து என்னவா இருக்காது, ஒரு அன்பால் நம்ம செய்கிற ஒரு காரியமாக இருக்காது. ஐயோ இவன் போனால் கேட்பான், செஞ்சியான்னு கேட்பான், ப்ரேயர் பண்ணியான்னு கேட்பான், பைபிள் வாசியான்னு கேட்பான் அப்படின்றதுனாலே நம்ம என்ன பண்ணிடுறோம், செஞ்சுட்டு நம்ம போயிடுறோம். இப்படி நம்ம வேறவங்களுக்கு அவங்க நம்மளை கேட்குறாங்க, அவங்க பதில் சொல்லணும் அப்படின்றதுக்காக நம்ம ஒன்று செஞ்சோம் அப்படின்னா அந்த செயல் வந்து நம்மளை கடவுள்கிட்ட கூட்டு போகுமா? இல்லை கடவுளோட அந்த லவ்வில் வந்து நம்ம இருக்க முடியுமா? கண்டிப்பாக இல்லை. சர்ச்சுக்கு நான் இன்றைக்கி போகலன்னா எல்லோரும் ஃபோன் பண்ணி கேட்பாங்க என்னாச்சுன்னு. அவங்களுக்கு பதில் சொல்கிறது எனக்கு வந்து என்னது பெரிய பாடாக போச்சு அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். அப்போ நம்மளுக்கு இருக்கிற பேர்டனில் வந்து என்ன பண்ணக்கூடாது, வேறவங்களை நம்ம என்ன பண்ணக்கூடாது, செய் நம்ம என்ன பண்ணக்கூடாது, பெஸ்டர் பண்ணக்கூடாது. நிறைய நேரத்தில் நம்ம இதை செய்கிறோம் இல்லையா? இப்போ தான் புதுசாக நம்ம வந்து சர்ச்சில் வந்திருப்பாங்க, அவங்க இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரூத் கற்றுக்கிட்டு வந்துருப்பாங்க. ஆனால் உடனே எடுத்துகிட்டு வருவோம், ஐயோ மேக்கப் போட்டு வந்துட்டாங்க, ஐயோ காதில் தோடு போட்டு வந்துட்டாங்க அப்படின்ட்டு. பார்த்துருக்கியா எப்படி ட்ரெஸ் போட்டு வந்திருக்காங்க சர்ச்சுக்கு அப்படின்னு நம்ம என்ன பண்ணிடுவோம், உடனே மூஞ்சில் அடிச்ச மாதிரி போய் சொல்லிடுவோம். அவங்க பாவம் இப்போ தான் சாபத்னா என்ன, இப்போ தான் கடவுள்னா யார், அவர் எவ்வளோ அன்புள்ளவர் அப்படின்னு வந்து படிச்சுட்டு இருப்பாங்க. ஆனால் என்ன பண்ணிடுவோம், போய் உடனே பண்ணக்கூடாது, இப்படி பண்ணக்கூடாது, கடவுள் அவங்கள இது பண்ணிடுவார் அது பண்ணிடுவாருன்னா அவங்க அடுத்த வாட்டி சர்ச்சுக்கு வருவாங்களா? இல்லை. ஆமாம். ஆனால் சொல்ல வேண்டிய நேரம்னு ஒன்று இருக்குது, சொல்ல வேண்டியது எப்படி இருக்குது அப்படின்னு வந்து சாலமன் சொல்லிட்டாரு. ஃபார் எவ்ரி திங் தேர் இஸ் அ டைம் அப்படின்னு நம்ம வந்து சாங் ஆஃப் சாலமனில் வந்து எக்லிசியாஸ்டிக்ஸ்லாம் வந்து படிச்சிருக்கோம் இல்லையா? அப்போ கண்டிப்பாக சொல்ல வேண்டியது யாரோட கடமை அப்படின்னா நம்மளோட கடமை தான். இல்லை நான் சொல்லவே இல்லை. ஆனால் சொல்ல வேண்டிய விதம்னு ஒன்று இருக்குது, சொல்ல வேண்டிய டைமுன்னு ஒன்று இருக்குது. சர்ச்சில் பார்த்த உடனே எனக்கு பரிசு ஆவி எனக்கு சொல்லிட்டாங்க நான் சொல்லிடணும், கண்டிப்பாக இல்லை. அதுக்கு கடவுள் வந்து நீங்கள் ப்ரேயர் பண்ணீங்க அப்படின்னா கடவுள் ஒரு சுச்சுவேஷன் அமைச்சு கொடுப்பாங்க. அவங்களாம் வந்து கேட்பாங்க, மேபி நான் போடுறேன்னு இது சரியா, நான் பார்க்குறேன் நீங்கள்லாம் யாருமே வந்து தோடு போடல, நான் தோடு போட்டு வந்திருக்கேன், நான் பண்ணுறது சரியாகணும், அவங்க மேபி கேட்கலாம். நம்ம என்ன பண்ணுறதில்ல, கடவுள் வேலை செய்கிறதுக்கு வெயிட் பண்ணுறதில்ல. கடவுள் நான் வந்து சொல்லணும்னு சொல்லிட்டாரு அப்படின்னு கால் சின் பை இட்ஸ் ரைட் நேம்னு சொல்லிட்டாருன்றதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், போய் நிறைய வாட்டி நிறைய பேரோட ஸ்பிரிச்சுவல் லைஃப்பை நம்ம ஸ்பாயில் பண்ணிடுறோம். ஆமாம். But what if this today is not the right time for them, uncle? நம்மளுக்கு வந்து ரைட் டைமாக இருக்கலாம். சொல்ல வைப்பார். நம்ம ஜெபத்தோடு செய்யும்போது கண்டிப்பாக அதுக்கான பலன் இருக்குது. நம்மளா போய் முந்திட்டு எனக்கு தெரியுது இப்படி இருக்குது அப்படின்னு நம்ம போய் அவசரப்பட்டு பேசுகிறதுனால தான் அங்கே வந்து அவங்க ஏற்றுக்கொள்ளுகிறது இல்லை, அவங்க சத்தியத்தை விட்டு போக வேண்டிய நிலைமை வந்துடுது, சபையை விட்டு போக வேண்டிய நிலைமை வந்துடுது. ஒரு எக்ஸாம்பிள் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, எனக்கு லாஸ்ட் குவார்ட்டரில் நம்ம பீட்டரை பற்றி படித்தோம்ல, அவர் வந்து என்ன பண்ணுறாரு, எல்லாத்துக்கும் முந்திக்கிட்டே வந்து போய் பண்ணிக்கிட்டு இருந்தார் அப்படின்னு வந்து அவரோட மனசில் என்ன இருந்துச்சு, நான் கடவுளுக்காக தான் செய்கிறேன்
அதுதான் அந்த ஆளோட காதை என்ன பண்ணாரு, வெட்டிட்டாரு. அது வந்து கரெக்டாக இருந்துச்சா? அவர் மனசில் அவர் வந்து நான் கடவுளுக்காக செய்கிறேன் அப்படின்னு தான் நினச்சாரு. பட் வாஸ் தட் த ரைட் டைம்? கண்டிப்பாக இல்லை. அவர் செஞ்சது வந்து தப்பு தான். அங்கிள் சொல்லுங்க. இப்போ இருக்கிற நிலமையில வந்து இந்த நம்ம உண்மையான சபைக்கு வந்து வேற சபையிலேருந்து வேற ஃபெய்த்லேருந்து வர ஆத்மாக்கள் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. இட்ஸ் வெரி ப்ரெஷியஸ் சோல்ஸ். எஸ், அதுதான் நம்ம அப்ரோச் பண்ணுற விதம் வந்து ஆஸ் அ சர்ச் வி ஹவ் டு கான்சன்ட்ரேட் ப்ரொஃபஷனல் வே. அதான் இந்த 320ல் சொன்னாங்க இல்லையா, ஆமாம், பரின் சிஸ்டர் கூட சொன்னாங்க, வி ஹவ் டு அப்ரோச் இன் ஜென்டில் வே. நம்மளோட இவர் சொன்னார் அதுக்காசரம் நம்ம லைஃப் லாங்கு கூட இருக்கக்கூடாது. பட் த கவுன்சில் வாட் ஜீசஸ் டேப்பிங் வித் ஜென்டில், வித் நாட் ஃபோர்ஸ், அன்பால் எடுத்து சொல்லணும். பட் இட் can be privatized, personal. This should take as a cautious for Seventh Day Adventists. ஏதோ கஷ்டப்பட்டு ஒரு ஆத்மா வரும்போது இம்மிடியேட்டாக செகண்ட். ஃபார் எக்ஸாம்பிள், நான் எல்லாரும் இருக்கிறேன், சரிதா சிஸ்டர் வராங்க, கொள்ளைகள் அவங்க ஃபேமிலி அவங்க போனாங்க, கஷ்டப்பட்டு அவங்க பைபிள் ஸ்டடி எடுத்துகிட்டு வாலண்டரியாக போகும்போது எல்லாம் குடும்பத்தோடு போய்க்கிறாங்க. இவங்க ஏதோ ஒரு ஆதாயத்தோடு வராங்க, இவங்க சர்ச்சுக்கு சொன்னோன்னா அவங்க ஸ்டாப் பண்ணிட்டாங்க. But the family still believe the 7th day Sabbath and the very truth, but they are unable to come. போனவொடனே சொன்னாங்களா, காதில் கேட்குற மாதிரி சுற்றி சுற்றி இவங்க எது ஆதாயத்துக்காக வராங்க, எது பணத்துக்காக வராங்க, எவ்வளோ பெயின்ஃபுல். They surrendered with very tough situation. They come to church broken hearted. They accept Jesus, they accept 7th day truth is very true. This is the end time church. இதெல்லாம் வந்து பண்ணும்போது யாரோ ஒரு 2-3 பேர் the gentle counsel Jesus Christ approach, professional approach இல்லாத ஒரு சோல் போனாக்கா that person can be responsible. They can be answered in the judgment day. நான் ஒரே ஒரு இதை சொல்லி நான் இதை முடிக்கிறேன். என்ன அப்படின்னா, எலிஜபெத் அவங்க எழுதுறாங்க, எப்படி ஜீசஸ் வந்து மினிஸ்டர் பண்ணாங்க. நிறைய பேர் ஜீசஸ் சொல்லி என்ன பண்ணாங்க, மாறினாங்கல்ல. அந்த விமன் அட் த வெல், சமாரியன் ஸ்திரீயை வந்து மாறினாங்க. இப்போ நிறைய என்னாங்க. அப்போ கடவுள் எப்படி இதை வந்து அப்ரோச் பண்ணாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நம்மளும் அதே ஃபாலோ பண்ணலாம்ல. ஸோ ஃபஸ்ட்டு காட் என்ன பண்ணாங்க அப்படின்னா, அவங்கள்ட்ட வந்து சிம்பத்தைஸ் பண்ணாங்களாம். பாவம் இவங்க, அவங்களுக்கு இந்த குறை இருக்குது அப்படின்னு என்ன பண்ணாங்க, அதை கடவுள் உணர்ந்தாங்க. உணர்ந்துட்டு உடனே நீ மாறிடு அப்படின்னு வந்து கடவுள் சொல்ல போலையாம். ஜீசஸ் என்ன பண்ணாங்களாம், சிம்பத்தைஸ் பண்ணிவிட்டு அவங்களோட நீடை வந்து மீட் பண்ணாங்களாம். ஓகே, அவங்களுக்கு இந்த குறை ஃபஸ்ட்டு இருக்குது, அவங்களுக்கு வந்து ஃபிசிக்கலாகவே என்ன பண்ணல, காசு அவங்களுக்கு இல்லை, அவங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனை இருக்குது. கடவுள் அதை உணர்ந்து அதை வந்து கடவுள் வந்து பண்ணாராம், சரி பண்ணாராம். இப்போ வந்து அந்த மனுஷனை வந்து பேரலைஸ் ஆன மனுஷனை வந்து கூரையிலேருந்து இறக்குனாங்களே, இறக்குன உடனே வந்து நீ வந்து என்ன பண்ண, மனம் திரும்புன்னு கடவுள்னு சொன்னாரா? என்ன பண்ணார்? சுகம் கொடுத்தார்ல அவனுக்கு. ஃபஸ்ட்டு சுகம் கொடுத்துட்டு அப்புறமா தான் என்ன பண்ணார், இப்போ நீ என்ன பண்ணு, பாயை எடுத்துகிட்டு போ, இனிமேல் என்ன பண்ணாத, பாவம் செய்யாதன்னு கடைசியில் தான் சொன்னார். வந்த உடனே நீ பாவி, நீ பாவம் செய்யாத அப்படின்னா அவன் வந்து கடவுளை ஃபாலோ பண்ணியிருப்பானா? அடுத்து கண்டிப்பாக வந்து அப்படி நடந்திருக்காது இல்லையா. பாவம் மன்னிக்கப்பட்டுச்சு அவனுக்கு. அப்போ காட் வந்து என்ன பண்ணார், ஹி ஃபர்ஸ்ட் எம்பத்தைஸ் வித் தெம், சிம்பத்தைஸ் வித் தெம், ஃபவுண்ட் வாட் இஸ் தேர் நீட், கேட்டர் டு தேர் நீட் அண்ட் ஒன் தேர் கான்ஃபிடென்ஸ். அவங்க வந்து கடவுளை நம்புறதுக்கு கடவுள் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாரு. ஓகே, இவர் என்னது நல்லவர் தான், நம்மளுக்கு ஹி ஹேஸ் மை பெஸ்ட் இன்ட்ரெஸ்ட் இன் மைண்ட் அப்படின்றது அவங்க உணர்ந்த பிறகு தான் கடவுள் என்ன பண்ணாராம், இப்போது நீங்கள் திருந்துங்க, இது தப்பாக செய்கிறீங்க அப்படின்னு வந்து சொன்னாங்க. அந்த மாதிரி காட் யார்கிட்டலாம் சொன்னாங்களோ அவங்க எல்லோரும் என்ன பண்ணாங்க, மாறினாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அந்த பேய் பிடிச்சவனையும் பார்க்கலாம். அந்த லீஜியன்ஸ் இருந்ததில்ல, 2000 பேய் இருந்தவனை, அவனை வந்து பேய் எல்லாம் விரட்டி விட்டுட்டு நீ வந்து இனிமேல் போகாத அப்படின்னு வந்து சொல்லலை. கடவுள் வந்து அவனுக்கு ஃபஸ்ட் என்ன பண்ணாங்க, அவனுக்கு குணப்படுத்தினாங்க. அதுக்கப்புறமா தான் அவன் என்ன பண்ணாங்க, ஊருக்குள்ளே அனுப்பிச்சாங்கல்ல. ஊருக்குள்ளே போய் அவன் வந்து என்ன பண்ணான், எல்லாருக்கும் கடவுளை பற்றி சொன்னான். அப்போ நம்ம சொல்ல வேண்டியது நம்மளோட என்னது கடமை தான், இல்லைன்ட்டு இல்லை. பட் அது சொல்ல வேண்டிய டைமில் தான் சொல்லணும். இஃப் நாட், யூ ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் பிரேக்கிங் தட் பர்சன்ஸ் ரிலேஷன்ஷிப் வித் காட். கடவுள் வந்து நீ ஏன் என்கிட்ட வரலன்னு அந்த ஆள்கிட்ட கேட்க மாட்டாங்க. ஒன்னால தான் அவர் போனாங்க அப்படின்னு வந்து கடவுள் நம்மகிட்ட தான் வந்து கணக்கு வந்து கேட்பார். ஸோ லெசனில் நான் வந்து சொல்லி முடிக்க வேண்டிய ஒரே இது என்ன அப்படின்னா, நிறைய டைமில் வந்து நம்ம வந்து கடவுளோட கமாண்ட்மெண்ட்ஸை ஃபாலோ பண்ணுறது கஷ்டம் அப்படின்னு வந்து நம்ம சர்ச்லேயே வந்து நம்ம பேசியிருக்கோம். சரியா? இன்ஃபேக்ட் தட் இஸ் ஸோ சேட் டு ஹியர். கடவுள் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிளாக இருந்துட்டு போயிருக்கார். அப்போ கடவுள் வந்து நாக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து என்னோட கமெண்ட்ஸை ஃபாலோ பண்ணுங்கள், ரிப்பெண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்குறாரு அப்படின்னா, நம்மளால் செய்ய முடியாத காரியத்தை கடவுள் கேட்பாரா?
முடியாது. ஆனால் இன்னும் நம்ம சர்ச்சில் நம்ம இப்படி தான் சொல்லிட்டு தெரியணும். கடவுள் மாடி நம்மளால என்ன பண்ண 100% இருக்க முடியாது 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 அப்படி இன்னும் தான். எனக்கு விவரம் இருக்குது. ஃபியூ இயர்ஸ் ஆகோ ஃபியூ மந்த்ஸ் ஆகோ நான் கேட்டிருக்கேன் நம்ம சர்ச்சில் சாபத் ஸ்கூல் டிஸ்கஷன்ஸில் நடந்து. அப்படி உங்கள் தாட் இருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் ப்ரே டு காட். கடவுள்கிட்ட ப்ரேயர் பண்ணுங்கள். கடவுளே எனக்கு இந்த தாட் இருக்குது, என்னால் முடியாதுன்னு நான் நினைக்கிறேன், நான் இன்னும் உங்கள்கிட்ட க்ளோஸாக வளரணும்னு நினைக்கிறேன், என்ன பண்ணுங்க நீ ரிப்பெண்ட் பண்ணுங்க அப்படின்னு வந்து நம்ம கேட்கணுமா இருக்குது. அங்கிள் சொன்ன மாதிரி இது எல்லாமே வந்து எதனால தான் முடியும் அப்படின்னா ஹோலி ஸ்பிரிட்டோட கைடன்ஸ்னால மட்டும்தான். அந்த வைனில் வந்து நம்ம சொன்னல அந்த சத்து வந்து கீழேருந்து எடுத்துகிட்டு வரோம் அப்படின்னு ஒரு சாப் அப்படின்னு சொன்னல, அந்த சாப் யார் தானா? ஹோலி ஸ்பிரிட் தான் அப்படின்னு வந்து நம்ம படிக்கலாம். அப்போ அந்த ஹோலி ஸ்பிரிட்டோட என்னது ஹெல்ப் இல்லாமல் நம்ம இருந்தோம் அப்படின்னா நம்ம வந்து யாருக்காவது நம்ம ஹெல்ப் பண்ணோம் அப்படின்னு நம்ம நினச்சி ஏதோ ஒரு அட்வைஸ் கொடுத்தோன்னா என்ன ஆகுது, அது அவங்க வந்து கடவுள்கிட்ட தூரமாக விரட்டி விடுதே தவிர அதே மாதிரி நம்மளுக்கும் என்ன தான் நம்மளோட ரிலேஷன்ஷிப்லேயும் நம்ம பின்தங்கி போயிடுவோம். ஸோ நம்ம இந்த குவார்ட்டர் ஃபுல்லாக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா லெசன் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது. லெசன்ஸ் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது. ஆனால் நம்ம மனசு எப்போ கடவுள்கிட்ட கொடுக்குறோமோ அந்த நாக்கை கேட்டு நம்ம எப்போ ஓப்பன் பண்ணுறோமோ அப்போ தான் கடவுள் நம்மளுக்குள்ளே வந்து நம்ம என்ன பண்ண முடியும், அந்த ரிலேஷன்ஷிப்பை இன்னும் பெட்டராக நம்ம பில்ட் பண்ண முடியும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். Alright. Any other comments before we finish? Last 1 minute. Okay, in closing, namak Sabbath school closing I request brother Melchizedek to please come forward and give us a special song. So a special song paadumodhu I request the deacons to please come forward and take the expense offering also.